அனைவருக்கும் வணக்கம். தற்போது 2025-26 கல்வியாண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தமிழக அரசு பள்ளிகளில் நியமிக்கப்பட இருக்கின்ற முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி, உளவியல், குறிப்பாக கல்வி முறைமைகள் தயார் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இப்ப இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, பழைய சிலபஸ் வரைக்கும் நம்மளுக்கு 8 யூனிட் தான் கொடுத்துருந்தாங்க. 8 யூனிட்டுமே புதிதாக அந்த ஏற்கனவே இருக்கப்பட்ட கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கல்வி முறைகள், அந்த ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ணி வரக்கூடிய சில கல்வியாளர்கள் அவங்களுடைய சிந்தனைகள், அந்த அடிப்படையில தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா நம்மளுக்கு சிலபஸ் அப்டேஷன் ஆயிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 10 யூனிட் வந்திருக்கு. மொத்தம் டோட்டலா எஜுகேஷன் மெத்தடாலஜில 10 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்ல புதிதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டென்ட், 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், குறிப்பாக இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்கூல் லெவல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், முதல்ல ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி அட்வான்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ALM பார்த்தோம். ஸோ இப்போ எல்லாமே என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினுடைய டாமினேஷன் இப்போ அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் ரேங்கிங் பண்ணி இவங்க எந்த NAAC அக்ரிடேஷன்ல எந்த கிரேட்ல இருக்காங்க, இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன இருக்கு, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி IRF ரேங்கிங், இந்த மாதிரி ரேங்கிங்லேயே நிறைய சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மூக் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சுயம்ல பார்த்தோம் அப்படின்னா மூக் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இது NPI போர்ட்டல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதுல கோர்ஸ் ஹையர் எஜுகேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய கோர்சஸ் பண்ணலாம். அதுல ஃப்ரீயா கோர்சஸ் நீங்க எந்த கோர்ஸையும் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ண கோர்சஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சுட்டு அவங்க எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணும்போது அந்த எக்ஸாமினேஷனுக்காக 1000 rupees கட்டிட்டு நம்ம எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். இது இப்ப UGC பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 30% ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ்லயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டென்ட்ல இன்னைக்கு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், விர்ச்சுவல் லெபார்டரி, அதே மாதிரி அட்வான்ஸ் இன்னைக்கு ஆஃப்லைன் அப்படின்றத விட ஆன்லைன்ல இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய டூல்ஸஸ் வந்துருச்சு. நிறைய LLM மெத்தட் அப்படின்றது, அதாவது இதுல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி எவால்வேட்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த மாதிரி எவால்வேட் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வந்துருச்சு, ICT பேஸ் பண்ணி வந்துருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கல்வியில எதெல்லாம் முக்கியம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த சிலபஸ் நல்லா அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் BEd படிக்கக்கூடியவங்களோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தேர்வு ஃபேஸ் பண்ணிட்டு கல்வி பணிக்கு வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத. இப்ப UGC சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாமே பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் ரிலவெண்ட் இருக்கக்கூடிய ரிசர்ச், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ICT டூல்ஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் அவங்க கம்யூனிகேஷன் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன தேவை, கலைத்திட்டம்னா என்ன, கலைத்திட்டத்துல என்ன விஷயத்த கண்டென்ட் என்ன பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்படி கலைத்திட்டத்தை திட்டமிடுறாங்க, அதனுடைய டைப்ஸ் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதுல எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில தான் இந்த சிலபஸை ரிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். என்டையரா மாத்தல, புதுப்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல கம்ப்ளீட்டா என்னை பொறுத்தல ஒரு 25ல இருந்து ஒரு 30% தான் புதிதாக, அதாவது பழைய ஓல்டு சிலபஸ்ல அதுல இருக்குது. ஆனா அந்த ஓல்டு சிலபஸ்ல ஏன் நான் 20 to 30% சொல்றேன் அப்படின்னா, அதை கொஞ்சம் அதையே அந்த ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்டையரா மோர் தென் 50 to 60% பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தளவு ஏற்கனவே நீங்க யூடியூப்லயோ இல்ல கிளாஸ்லயோ ஜாயின் பண்ணி நீங்க எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்ப அது எல்லாமே என்டையரா அது பயன்படுமா அப்படின்னா கண்டிப்பா அது பயன்படும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஏன்னா அப்ப நீங்க படிச்சிருக்க எல்லா விஷயமே உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால இனி வரக்கூடிய சிலபஸை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால பயப்பட தேவை கிடையாது. ஒண்ணு, ஏற்கனவே தயாராகிட்டு இருக்கணும். புதுசா தயாரிக்கின்றவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சரியா
ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். ஏன்னா வந்து 2 மாசம் அப்படின்றது வந்து நம்ம சப்ஜெக்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே இதுல வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டியும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஒரே சைமல்டேனியஸா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா இப்படித்தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா இப்படிதான் கேட்க போறாங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா புதிய சிலபஸ். ஆனா இது வந்து இந்த சிலபஸை பொறுத்தளவு ஈஸியா நீங்க ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம். என்ன கொஸ்டின் எதுல கேட்பாங்க, எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றது நீங்க 10 யூனிட்டையும் வச்சு சிலபஸை பார்த்தாவே இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றத நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த பகுதியில மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா நான் சாலிடா சொல்லுவேன் 25க்கு மேல எடுக்கலாம். 30க்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த சிலபஸை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான சிலபஸ். முதல்ல இருந்தது கூட ஒரு ஒரு மாதிரி வேகுவா இருந்துச்சு. ஆனா பட் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஸ்மார்ட்டா இருக்கு. ஈஸியா ஈஸியா மெமரி ஓரியன்டாவும் கான்செப்ட் ஓரியன்ட் வந்து குறைஞ்சிருக்கு. மெமரி ஓரியன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப மெமரி ஓரியன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா டைரக்ட் கொஸ்டின்ஸா ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப சிலபஸ் பொறுத்தளவு அப்டேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய இது சம்பந்தமான சிலபஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி பண்ணியிருப்பாங்க. தமிழ் நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த இதை யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே இந்த தேர்வை எழுதுவாங்க. இந்த தேர்வு எழுதுறாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பகுதியில இருந்து எஜுகேஷன் மெத்தடாலஜில இருந்து அவங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். ஏன்னா குவாலிபிகேஷன் என்ன, எம்எஸ்சி பிஎட் முதுகலை முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். அவங்க தான் இந்த தேர்வை எழுத முடியும். அப்ப முதுகலையில அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். முதுகலையில படிக்கும்போது அவங்க இப்ப ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில கோர்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா கோர்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. ஆனா பிஎட் வரும்போது என்ன அப்படின்னா பிஎட்ல வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியவங்க, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வரக்கூடியவங்க, ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியவங்க, அந்தந்த சப்ஜெக்ட் இருக்கவங்க எல்லாருமே காமனா படிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி உளவியல் அப்படின்றது, எஜுகேஷன் சைக்காலஜி, சேலஞ்சிங் இந்தியன் எஜுகேஷன், இந்திய எதிர்நோக்கலும் சவால்களும், அது மாதிரி வெவ்வேறு பிலாசபர்ஸுடைய தத்துவங்கள், என்னென்ன மாதிரியான தத்துவங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிஸ் சொல்லுவாங்க. ஐடியல் ஸ்கூல்ஸ், ஐடியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரக்மாட்டிசம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வந்து தத்துவ பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு வகையான தத்துவ பள்ளிகள். இது வந்து நம்ம ட்ரெடிஷனலா ஆரிஜினாகி வந்த தத்துவ பள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் நீங்க பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அப்ப பிஎட் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து 30 மார்க்குக்கு தேர்வுக்கு கேட்கிறாங்க. இந்த 30 மார்க் தான் இங்க இருந்து கேட்க போறாங்க. ஏன்னா நீங்க எழுதக்கூடிய தேர்வு வந்து மொத்தம் 150 மதிப்பெண்கள் வந்து சப்ஜெக்ட், அதாவது எழுத போறிய, அதாவது உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட்ல எழுத போறிய எது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய முதுகலையில உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்ல 110 கொஸ்டின், எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 கொஸ்டின், 2வது 10 கொஸ்டின் வந்து ஜெனரல் நாலேஜ். இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நீங்க சப்ஜெக்ட்ல எவ்வளவுதான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சாலும் கூட சில பேர் ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடியவங்க 1 மார்க் 2 மார்க்ல வெளியே வந்திருப்பீங்க. ஆனா எவ்வளவுதான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சாலும் கூட எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஜிகேலையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தேர்வுல அதிகமான மதிப்பெண் பெற்று நல்ல ரேங்க் பெற்று உங்களுடைய பகுதியிலேயே நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப எஜுகேஷன் மெத்தடாலஜி நீங்க ஒமிட் பண்ணிட்டு என்னதான் சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி போனாலும் கூட இன்னைக்கு காம்படிட்டிவ் வேல்யூல இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ்ல மெசேஜ் பாக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் படிக்கிறாங்க. அப்படின்னா தயாராகக்கூடிய மாணவர்கள் அதிகமா தயாராகும் போது அப்ப நம்ம அதுக்கு ஈக்குவலா காம்படிட் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய 30 கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு தயார்படுத்தணும். அதுவும் நான் குறிப்பா எளிமையா சொல்லிடுறேன், ரொம்ப எளிமை இந்த சப்ஜெக்ட் அப்படின்றதா. இப்ப கொடுத்துருக்க யூனிட் நான் ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு எளிமையான ஒரு பகுதி. கான்செப்ட் பேஸ் பண்ணி டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா எவால்வேஷன் ஒரு பகுதி, அந்த பகுதி முழுமையாகவே என்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான். வேலிடிட்டினா என்ன, ரிலேபிலிட்டினா என்ன, ஆப்ஜெக்டிவிட்டிஸ்னா என்ன, நாம்ஸ் ரெப்போர்ட் டெஸ்ட்னா என்ன, அதே மாதிரி வந்து இது மாதிரி கிரெடிட்டி ரெப்போர்ட் டெஸ்ட் என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து எவால்வேஷன்ல யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப எளிமையான பகுதி. நான் குறிப்பிட்ட சில பகுதி சொல்றேன். நியூ சிலபஸ் வந்திருக்க எல்லாமே புதுசா வந்து ரொம்ப எளிமையானதான். இதுல கொஞ்சம் சோசியலாஜிக்கல் கான்செப்டையும் சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதுல வந்து மொத்தம் 14 சப்ஜெக்ட்ல உள்ளவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது. யாராரு? தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். பிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 போஸ்ட்டுக்கு எழுதுறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேடு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு எழுதக்கூடியவங்க. ஸோ இந்த 14 சப்ஜெக்ட்லயும் நம்மளுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த 14 சப்ஜெக்ட்லயும் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில ஒரு டிஃபரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ஒண்ணுதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்ல இருக்கவங்க இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்னா
அவங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒன்லி இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் இருக்கும். இது கொஞ்சம் அடிஷனல் நீங்க தெரிஞ்சுக்கணும் தேர்வாளர்கள், புதிய தேர்வாளர்கள். பழைய தேர்வாளர்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளுக்கு தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமா. உங்க சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, சில பேருக்கு தமிழ், இப்ப தமிழ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின். மற்ற சப்ஜெக்ட்காரங்களுக்கு யாரெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் பேஸ் பண்ணி, அவங்க தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பிஜி கேட்டர்ல, இப்போ குறிப்பா இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ்ல அவங்க சப்ஜெக்ட் கொஸ்டின் இருக்கும், எஜுகேஷன் மெத்தடாலஜியும் கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதே மாதிரி பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து அதே மாதிரிக்கே தான், அவங்க சப்ஜெக்டும் ஆங்கிலத்துல தான் இருக்கும், எஜுகேஷன் மெத்தடாலஜி ஆங்கிலத்தில். அப்போ நீங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை போய் நீங்க எடுத்து செக் பண்ணினா தெரியும், உங்களுடைய சப்ஜெக்ட் விட்டுருங்க, எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்துக்குங்க. ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடியவங்க நீங்க தமிழ்ல நேரடியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவு, என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன்னா, அதுல வேர்டு வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அதை தமிழ்ல புரிஞ்சுக்கிற போது நம்மளுக்கு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனா சில பகுதியில நம்ம படிக்கலாம். இப்ப தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாம் வந்து யூனிட் 2ல கொடுத்துருக்காங்க. இல்ல லாஸ்ட் இயர்ல பார்த்தோன்னா ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2வது யூனிட் என்டையராகவே வந்து இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் அது ஃபுல்லா இருந்துச்சு, அது ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டிலையுமே வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு, அதனுடைய பல பண்பாடு கலாச்சாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுல நியூலி வந்து 75% அப்டேஷன் ஆயிடுச்சு. அதுல பல்கலைக்கழகங்கள் தொடர்புடைய செய்திகள், கல்வி தொடர்புடைய செய்திகள், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான இது இருக்கு அப்படின்ற அடிப்படையில கொஞ்சம் அதிகமா கல்வி தொடர்புடைய விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் ஓரியன்ட், ஆர்ட்ஸ் ஓரியன்ட், கலை கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தமானதை கொஞ்சம் ஆக்கிட்டாங்க. அப்ப இது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் தான். ஸோ இந்த சிலபஸை பொறுத்தளவு அப்ப யார் தமிழ் எழுத போறா, யார் இங்கிலீஷ்ல எழுத போறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க இங்கிலீஷ்ல எழுத போறவங்க இங்கிலீஷ்லயே படிங்க. ஆனா தமிழ்ல படிக்கக்கூடியவங்க நான் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த வேர்டுனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆனா தமிழ்ல புரிஞ்சுட்டு எழுதலாம். அதனால நீங்க தமிழ்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் ஆங்கிலத்திலையும் கண்டென்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அந்த அடிப்படையில நீங்க தயார்படுத்தலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போவோம். இப்போ நம்ம இன்றைய அமர்வில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டையரா நியூ சிலபஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல எது புதுசு ஆட் ஆயிருக்கு அப்படின்றதான். இப்ப என்னென்ன சிலபஸ் உள்ள 2025-26 சிலபஸ் மாத்திருக்காங்க அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி என்டையரா சேஞ்ச் பண்ணப்பட்ட டாபிக் அப்படின்றது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னாடி அவங்க டாபிக் வைஸா என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்றது உள்ள போகும். இப்ப யூனிட் 7 பொறுத்தளவு எஜுகேஷனல் எவால்வேஷன் அப்படின்றது இது இருக்கிறதுலயே மிக எளிமையான யூனிட். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து அனாலிசிஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் இதுல இருக்கும். ஆனா இது ரொம்ப எளிமையான யூனிட். எஜுகேஷனல் எவால்வேஷன் சொல்லுவாங்க. எவால்வேஷன் மதிப்பீடு, கல்வி மதிப்பீடு. கல்வியில எப்படி மதிப்பீடு செய்யறோம், எப்படி வந்து எப்பன்னா கல்வியில மதிப்பீடு செய்யறோம் அப்படின்னா வந்து வித்தவுட் எவாலுவேஷன் த எஜுகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. த எஜுகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித்தவுட் எவாலுவேஷன். ஏன்னா எவாலுவேஷன் மூலமா என்ன பண்றோம், கல்வியில எது முக்கியம், கல்வியில அடைவு திறன் முக்கியம், அச்சீவ்மெண்ட். நீங்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் நடத்துறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல கிளாஸ் முடிஞ்ச பிறகு மாணவர்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த என்ன சப்ஜெக்ட், எந்த பொருளடக்கம் தொடர்புடைய, எந்த கண்டென்ட் தொடர்புடைய நீங்க பகுதியை நடத்திருக்கீங்களோ அந்த பகுதியை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானா அப்படின்ற அடைவு திறன் நம்ம செக் அவுட் பண்ணணும். அது சமேட்டிவ் அசஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்டா இருக்கலாம். அப்ப இந்த அசஸ்மெண்ட் பண்ண பிறகுதான் நீங்க கற்றல் நடத்தின விஷயத்துல ஆசிரியர், மாணவர், கற்றல் சூழல் இந்த மூன்றும் எப்படி அவங்களுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கு அப்படின்னு அவனுடைய அடைவு திறன், அவனுடைய வெற்றியினுடைய சதவீதம் வந்து அவனுடைய மதிப்பெண், நீங்க மதிப்பீடு செய்யக்கூடிய முறையில எந்த முறையில நீங்க மதிப்பீடு செய்றீங்களோ அந்த முறையினுடைய ஹையஸ்ட் மதிப்பெண் எடுக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 3 விஷயம் வெற்றி ஆயிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு லேர்னர்னா யாரு, அந்த ஸ்டூடெண்ட், கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லேர்னருக்கு டீச் பண்ண டீச்சர், டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காம்பனண்ட். ஏன்னா கல்வியில இது முக்கியம். இந்த டீச்சர் லேர்னிங் 2 பேரும் முக்கியம் இருந்தாலும் கற்றல் சூழல் அப்படின்றது முக்கியம். அவங்க பெற்றோர்கள் உதவி செஞ்சிருக்கணும், அவங்களுடைய நண்பர்கள் சப்போர்ட் இருந்திருக்கணும். அந்த கற்கக்கூடிய அந்த சூழல் வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்டல் அவனுக்கு இருந்தா தான் அந்த கற்றல் தான் அவனால இவ்வளவு ஹையஸ்ட் மதிப்பெண்ணை எடுத்திருக்க முடியும். அப்ப இது இது இல்லாம ஒரு கல்வி கிடையவே கிடையாது. அப்ப இந்த எஜுகேஷன் எவால்வேஷன் அப்படின்றதா இது வந்து என்டையர் நியூ சிலபஸ், 100% நியூ சிலபஸ் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 பொறுத்தளவு மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா பட் இது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ்ல ஹையர் எஜுகேஷனுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஓ, டிஓஸ், அதே மாதிரி வந்து டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய டைரக்டரேட்ஸ்,
ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஹெட் மாஸ்டருடைய ரோல் என்ன, சிஓனுடைய ரோல் என்ன, அந்த மாதிரிக்கே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க எக்ஸாம்ல வந்து எந்த இடத்துக்கு பணி இடத்துக்கு போக போறீங்க, இப்ப இந்த சிலபஸ் ஃபுல்லா பாருங்களேன். எஜுகேஷன் எவாலுவேஷன் தெரியாம ஒருத்தர் வந்து கல்வியாளராக இருக்க முடியாது. இப்ப நான் பிஎட் முடிச்சிருக்கேன், சயின்ஸ்ல பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் போய் ஒரு ஒரு எனக்கு ஆக்சுவலா நான் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட் நான் நடத்த போறேன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எப்படி நான் வந்து அதை மதிப்பீடு செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியா உங்களுக்கு தேவை. அந்த 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 திறன் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்றாங்க. கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் திறன் உங்களுக்கு இருக்கா. அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து மேலாண்மை மற்றும் நிர்வாகம். எந்த இதுலயுமே நீங்க மேலாண்மை மற்றும் நிர்வாகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இல்ல ஹெச்எம்சி ஏதாவது வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஸ்கூல்ல நீங்க தான் நிர்வகிப்பீங்க. முதுகலை முதுகலை பணியிடத்துல போகக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய சீனியாரிட்டி அடிப்படையில ஒவ்வொரு ஆசிரியரும் தேர்வுக்கோ வேற டியூட்டிக்கோ மீட்டிங்கோ வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க இப்ப புதுசு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க, நீங்க தான் ஜூனியரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தான் அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தான் அன்னைக்கு ஸ்கூல்ல நிர்வாகம் பண்ணணும். அப்ப அதுல மேலாண்மையில ரொம்ப முக்கியமான யுக்திகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம், என்னென்ன கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் மேலாண்மையில இருக்கு, அதை நம்ம எப்படி பின்பற்றணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து பிளான்ட் எக்ஸிகியூஷன் தான் இங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது எப்படி பிளான் பண்ண போதும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றதான். இந்த விஷயமா உங்களுக்கு புதுசா என்டையரா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு. இதுல கொஞ்சம் சில முக்கியமான டாபிக் எல்லாம் வந்திருக்கு. ஸ்வாஸ் அனாலிசிஸ், டிக்யூஏ அனாலிசிஸ், லீடர்ஷிப் செயல். இது லீடர்ஷிப் செயல் ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அது எங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் உளவியல்ல, சைக்காலஜில இந்த லீடர்ஷிப் வந்து பர்சனாலிட்டி அதோட ஓரியன்டா இந்த லீடர்ஷிப் ஸ்டைலும் கொடுத்துருந்தாங்க. அதனால இதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி வந்திருக்கு. ஆனா பட் என்டையரா இது நியூ டாபிக் நம்ம எடுத்துக்கிற முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது ரீப்ளேஸ் அண்ட் எக்ஸ்போண்ட் அப்பான் தி ஸ்மால் மென்ஷன்ஸ் இன் ஓல்டு சிலபஸ், எஸ்பெஷலி இன் ஹெட்மாஸ்டர் ரோல்ஸ் அண்ட் டிஓ அண்ட் டிஃபரெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உடைய ரோல்ஸ் அப்படின்றத கொஞ்சம் இருந்துச்சு. புதுசா வந்திருக்கிறதுல தான் கீழே கொடுத்துருக்கோம். நிறைய அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி ஸ்வாஸ் அனாலிசிஸ், லீடர்ஷிப் ஸ்டைல் அதுவும் இருந்ததும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரிக்குலம் டிசைன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா கலைத்திட்டம் தான். கலைத்திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து கரிக்குலர், கோ கரிக்குலர் ரெண்டுமே இன்க்ளூடடா இருக்கும். நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய என்ன நோக்கம், எதுக்காக அதை நடத்த போறீங்க அப்படின்னா, அந்த அந்த ஒட்டுமொத்த அந்த நோக்கத்தை அடைவதற்கான அவங்களுக்கான ஒரு கலை திட்டம், ஒரு பாடத்திட்டம். இப்போ ஒரு நர்சிங் கோர்ஸ் நடத்துறாங்கன்னா, நர்சிங் ஓரியன்ட் இருக்க விஷயத்த ஃபுல்லா அவங்க வந்து கலைத்திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கலைத்திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதோட சேர்த்து கரிக்குலம் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி. கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது பார்த்தா பள்ளியில வந்து என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட், இந்த மாதிரி நிறைய தேசிய மாணவர் படை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவ் பண்றதா சொல்றாங்க. அவங்களுடைய திறமை வெளிக்கொண்டு வரது, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு கரிக்குலத்துல டிசைன் பண்ணி கொண்டு வருவாங்க. வெறும் டீச்சிங் நடத்துறது மட்டும், பாடத்திட்டத்தை மட்டும் கிடையாது. பாடம் சார்ந்த செயல்களை வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். பாடம் சாராத செயல்களை கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் என்டையரா பண்ண கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓரளவுக்கு எளிமையான டாபிக் தான். ரொம்ப ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் நியூ என்டையர் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி. இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல அப்படின்னா ஐசிடின்னு சொல்லுவாங்க. யூஜிசி எக்ஸாமினேஷன் எஜுகேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம டாமினேட் பண்ணும். இன்னைக்கு எந்த எரால இருக்கிறோம் அப்படின்னா டெக்னாலஜி எரால இருக்கும். இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். தொழில்நுட்ப காலத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம அது இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத தவறா நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அது வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம உள்ள போக வேணாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல என்ன பார்த்தோன்னா ஒரு எக்ஸாமினேஷன், இப்ப இந்த எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு சென்டர்ல போய் சேரணும். அந்த மெட்டீரியல் வாங்கணும், அதை சில பேர் மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க. அந்த சென்டர்ல முழுமையா மெட்டீரியல் தர மாட்டாங்க. இப்பதான் படிக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வீட்லயே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எந்த சென்டரும் போகாம நீங்க உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான மெட்டீரியல் சோர்சஸ் இன்னைக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்டே அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துல நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய மெட்டீரியல்ஸை வந்து ஓப்பனா நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் புக்ஸ், எல்லா புக்ஸுமே வந்து ஓப்பனாவே இருக்கு. நீங்க எடுத்து தயார்படுத்த ஆரம்பிச்சணும். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி எரால இருக்கும்போது எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி தெரியாமையே, அதனாலதான் சிலபஸ் அப்டேஷன் பண்ணுறோம். இப்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குறிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப டாமினேட். இன்னைக்கு பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு காலத்துல வந்து எம்பிஏ படிக்கணும், இல்ல வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும்,
பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், அப்புறம் ஒரு கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், மைக்ரோ பயாலஜி படிக்கணும், மைக்ரோ டெக்னாலஜி படிக்கணும், பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே நீங்க பெரும்பான்மையான லாஸ்ட் 2 இயர்ஸ்ல செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் அதிகமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது செயற்கை நுண்ணறிவு. ஸோ செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு வந்து அடுத்து இன் ஃபியூச்சர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், சாட் ஜிபிடி, இதை பத்திலாம் நீங்க சாட்பாட், இதை பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்னைக்கு எஜுகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் எல்லாமே அப்படின்றத பத்தி தான். இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம எப்படி கரெக்டா நம்ம வந்து ஏஐ டூல, ஏன்னா அதை ராங்கா பயன்படுத்தினா ராங்கான இன்ஃபர்மேஷன், அப்ப கரெக்டா பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்றதுலாம் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி இந்த ப்ளூம் டாக்ஸானமியை பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பே. ஏற்கனவே வந்து 3 டொமைன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்ப டொமைன் வந்து அதுல வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அந்த டொமைன்ல வந்து காக்னிட்டிவ் டொமைன்னா என்ன, பிசிக்கல் டொமைன்னா என்ன, அந்த டொமைன் ஓரியன்டா லேர்னிங்க்கு, கட்டலுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ப்ளூம் டாக்ஸானமியில நாலேஜ் நம்ம கெயின் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில அதுல சில காம்பனன்ட் அவர் கொடுத்திருப்பாரு. ப்ளூம் டாக்ஸானமியில கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. நீங்க எப்பவே நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட் எழுதுறவங்களா இருந்தாலும் இருக்கும் சரி, பிஜிடிஆர்ல ப்ளூம் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இதுக்கு, இது கொஸ்டின் அவுட்னு கூட நீங்க எடுத்துங்க. என்ன இவ்வளவு சாலிடா நீங்க சொல்றீங்க சார்னா, கண்டிப்பா ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பர் செட்டரா இருந்தா இந்த டாபிக்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ளூம் டாக்ஸானமில இருந்து அவர் கொஸ்டின் எடுக்காம வெளியில போறாரு அப்படின்னா அது கொஸ்டின் பேப்பர் செட்டர், அவர் நல்ல கொஸ்டின் பேப்பர் செட்டர் நம்மளால அவரை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பார்த்தோம்னா மூக்கு கோர்சஸ் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப ஹையர் எஜுகேஷன்ல இந்த மூக் கோர்சஸ்ன்றது கம்பல்சரி, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இன்னும் வரல. இது வந்து மூக் கோர்சஸ் அப்படின்னா சுயம் போர்ட்டல்ல போனோம் அப்படின்னா சுயம் போர்ட்டல்ல இந்த கோர்சஸ் இருக்கும். இது எல்லாமே ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கோர்சஸ் நடத்துறாங்க. சுயம் கோர்சஸ் தான் இன்னைக்கு வந்து நிறைய கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு. உங்க சப்ஜெக்ட்ல என்ன சப்ஜெக்ட் பேஸ் பண்ணாலும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா, சுவாலஜியா, பயாலஜியா, பாட்டனியா, என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க உள்ள போய் பார்க்கலாம். அந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம், சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்கலாம் உள்ள. அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் அதை நடத்துவாங்க. இதனுடைய டெஸ்ட் பேப்பர் நடத்துறப்பல என்பிஐ போர்ட்டல்ல போய் நீங்க எக்ஸாமினேஷன் விண்ணப்பிச்சு எழுதிக்கலாம். அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல நீங்க ஹையர் எஜுகேஷன் வேலைக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படும். அதுக்கு மார்க் கொடுப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து இந்த எல்எம் டூல்ஸ், எல்எம்எஸ் டூல்ஸ் சொல்லுவாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. இது இன்னைக்கு லேட்டஸ்டா இந்த எஜுகேஷன் டெக்னாலஜில எல்எம்எஸ் அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம். எல்எம்எஸ்ன்றது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிடிஐஇ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தோம் அப்படின்னா இது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த டிசைன்ஸ் எப்படி மாடல் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்தளவு இது வந்து மொத்தம் 5 நிலைகள் இருக்கும். 5 நிலைகள்ல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து அனாலிசிஸ், செகண்ட் பேஸ் வந்து டிசைன், தேர்ட் பேஸ் வந்து டெவலப், இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவால்வேட். இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட், அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா இது பாருங்க, நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் நடத்துறேன், இதை நீங்க படிச்சாவே போதும். அடுத்து வந்து டிபிஏகே ஏசிகே அப்படின்னு சொல்றது என்னன்னா ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கம்பெனி தி டெக்னாலஜி. சில டெக்னாலஜி இன்னைக்கு வந்து பெடகாஜி அப்படின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். பெடகாஜி அப்படின்ற டிஃபரெண்ட் மெத்தடாலஜி, என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றோம், என்ன டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படின்றத பெடகாஜி, டிஃபரெண்ட் பெடகாஜின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் கம்பெனி தி டெக்னாலஜி. அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை டி டெக்னாலஜி, பினா பெடகாஜி அண்ட் கண்டென்ட் நாலேஜ் ஃபார் எஃபெக்டிவ் டெக்னாலஜி இன்டகிரேட்டட் டீச்சிங். இதெல்லாமே கம்பைன் பண்ணி டெக்னாலஜி, நம்மளுடைய மெத்தடாலஜி, நம்மளுடைய என்ன கோர்ஸ் கண்டென்ட் வச்சிருக்கோம், இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிபிஏசிகே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைபர் நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைபர் நெட்டிக்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். நம்மளுடைய எவால்வேஷன்ல ஃபீட்பேக் பண்றோம் பத்திலாம், ஒரு முடிஞ்ச உடனே ஃபீட்பேக் கொடுக்குறோம் பத்திலாம் அந்த எவால்வேஷன் பண்றோம். அதான் த ஸ்டடி ஆஃப் சிஸ்டம்ஸ் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் தி மெக்கானிசம் அப்ளை டு தி லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் ப்ராசஸ். ஸோ லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் ப்ராசஸ்ல பயன்படுத்தக்கூடியது அந்த சைபர் நெட்டிக்ஸ் அப்படின்றது. இப்போ சைபர் கிரைம் அப்படின்னா அது வந்து இணையவழி குற்றங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா சைபர் குற்றம்னா அப்போ ஒருவேளை இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட ஏதோ சைபரா அப்படின்னா கிடையாது. இது வந்து சைபர் நெட்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் ப்ராசஸ் ரெண்டையும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்டையரா வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த நாலுமே நம்ம வந்து என்டையர் சேஞ்சஸ் இருக்கக்கூடியது. ஓகே, இப்ப இதுல என்ன மாதிரியான இந்த 2 சிலபஸையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இருந்த சிலபஸ், இப்ப இருக்கக்கூடிய புது சிலபஸ், இந்த சிலபஸ்ல என்ன கோரா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் பெடகாஜி அண்ட் ஸ்கேட்டர்ட் இனோவேஷன். அதாவது வந்து ட்ரெடிஷனல் பெடகாஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அது வந்து என்ன புதுசா வந்து பழைய சிஸ்டத்துல நம்ம பார்த்தோம்னா சாக் போர்ட் மெத்தட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்.
இன்னைக்கு புதுசு மெத்தட் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று பண்ணிட்டோம். அண்ட் ஸ்கேட்டர்டு இன்னோவேஷன்ஸ். ஸோ இதுல இருந்து இப்ப சிலபஸ் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இருந்தது என்ன, நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருந்தது என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் பெடகாஜி இருந்துச்சு. அந்த கற்பித்தல் முறைகள் தொடர்புடைய இருக்கக்கூடிய பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய முறைகள், சாக் ரூம் மெத்தடு, அவர் யார் சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு, சாந்திநிகேதன் ஸ்கூல் எப்படி இயங்குச்சு, அந்த மாதிரி ஒரு பெடகாஜி இருந்துச்சு. அண்ட் ஸ்கேட்டர்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்றது இது வந்து புதுமை அப்படின்ற அந்த அது வந்து ஸ்கேட்டர்டா இருந்துச்சு. ஸ்கேட்டர்ட் அப்படின்னா அங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா புதுமை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே கம்ப்ளீட் வந்து இன்னோவேஷன் தான். கல்வியில் புதுமை, எஜுகேஷனல் இன்னோவேஷன் அப்படின்றது நீங்க வீட்டுல படிப்பீங்க. ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட்டா எஜுகேஷனல் இன்னோவேஷன் அப்படின்றது கல்வியில் புதுமை அப்படின்றது என்டையரா மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஐசிடி பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களா மாறிடுச்சு. ஸோ இப்ப இது வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் இன்டகிரேட்டிங் தி குளோபல் ட்ரெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய காம்படிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா குளோபலா உலக அளவிலான ஒரு ஸ்டடியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேட்டிங் இதெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஐசிடி இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு, நியூ டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு, நியூ மாடர்ன் கரிக்குலத்தை டிசைன் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி சிலபஸ் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரெடிஷனல் ஒன்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் ட்ரெண்டுக்கு ஓரியன்டா உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா லிமிடெட் சைக்காலஜிக்கல் அண்ட் கரிக்குலம் தியரி. ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுல குறைவா தான் லிமிட்டடான சில சைக்காலஜிக்கல் தியரி கொடுத்திருந்தாங்க. உளவியல் தொடர்புடைய சில கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளா தியரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையல் அண்ட் எரர் தியரிஸ் அப்படின்னு முயன்ற தவறி கற்றல் கோட்பாடு, காக்னிட்டிவ் தியரி கோட்பாடு, ஸ்கின்னருடைய கோட்பாடு, இந்த மாதிரி நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, பாவ்லோவனுடைய கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, தாண்டேக்கினுடைய ட்ரையல் அண்ட் எரர் தியரி, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பிஎட் படிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் சைக்காலஜி இருந்துச்சு. அங்க வந்து கரிக்குலம் தியரிஸ் அப்படின்றது கம்மியா இருந்துச்சு. கலைத்திட்டம் உருவாக்குவதற்கான கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் முக்கியமானது. கொஸ்டின்ல கண்டிப்பா கரிக்குலத்துல தியரியில இருந்தோ பிரின்சிபல்ஸ்ல இருந்தோ கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இதை இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இன்டெப்த் ரொம்ப ஆழமா சைல்டு அண்ட் அடோலசன்ட் சைக்காலஜி. இது குறிப்பா வந்து என்னன்னா கல்வியில பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா அவங்க சில்ட்ரன்ஸ் குழந்தை பருவம், அதாவது பிரைமரியில தொடங்கி ப்ரீ பிரைமரியில தொடங்கி வருவோம். ப்ரீ பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இது வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன். மேக்சிமம் வந்து இது யாரு வரைக்கும் வருவா, ஹையர் செகண்டரிக்கு உள்ள என்ட்ராகும் போது அவன் அடோலசன்டா மாறிடும். ஏன்னா அடோலசன்ஸ் அஸ் பர் தி எஜுகேஷன் சைக்காலஜிஸ்டுடைய டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 12ல தொடங்குது. சில பேர் அது வேரியேஷன் கொடுக்குறாங்க, 11 or 12 அப்படின்ற மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல மேல்ல வந்து ஃபீமேல் வந்து வேகமா வந்து ஏர்லியரா மெச்சுரேஷன் ஆவாங்க, அடோலசன்ஸ் பீரியட் கன்வர்ஷன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போகக்கூடியது. சில பேர் வந்து 13 வரைக்கும் சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆதர்ஸ் சொல்றாங்க. ஐடியல் அப்படின்னு வைக்கும்போது நம்ம ஒரு 12 to 13 அப்படின்றது வந்து ஒரு மெச்சுரேஷன் அடோலசன்ட் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு புயல் பருவம், ஸ்ட்ரோம் பருவம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. பேர் டாமினேஷன் இருக்கவங்க எல்லாம் அப்படின்றத பத்தி படிச்சிருப்போம். ஸோ இன்டெப்த் சைல்டு அண்ட் அடோலசன்ஸ், அப்ப குழந்தை பருவத்துல ப்ரீ பிரைமரியில குழந்தை பருவத்தில் தொடங்குது. அடோலசன்ட் பீரியட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி வந்து ஓவர் ஆகக்கூடியது வந்து அடோலசன்ட் பீரியட். அதுக்கடுத்து அவங்க ஹையர் எஜுகேஷன் போயிடுவாங்க. ஸோ இவங்களுடைய சைக்காலஜியை டெப்தா கொடுத்துருக்கு ஆழமா புது சிலபஸ்ல. தென் கரிக்குலம் டிசைன்ஸ் மாடல்ஸ், கரிக்குலத்தை டிசைன் பண்றதுக்கான என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த டிஃபரெண்ட் ஆதர்ஸ் உருவாக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன, அந்த மாடல் ஒவ்வொரு மாடலும் ஒரு விதமான முறையை கொடுக்குது. எப்படி வெவ்வேறு கல்வியாளர்கள் ஒவ்வொரு முறையை சொல்றாங்களா, காந்தியடிகள் பேசிக் எஜுகேஷன் சொன்னாரு, அதே மாதிரி ஆசிரம கல்வியை வந்து அரபிந்தோ சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தது எல்லாமே மாறி இப்ப கரிக்குலம் டிசைன்ஸ்ல என்னென்ன மாடல் கொடுக்குறாங்க அப்படின்றத லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்றத பத்தி பாக்குறது மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அடுத்து சர்ஃபேஸ் லெவல் டெக்னாலஜி அண்ட் எவால்யூஷன். ஏற்கனவே ப்ரீவியஸா வந்து சர்ஃபேஸ் லெவல்னா ஒரு மேல்போக்கான, சர்ஃபேஸ் லெவல்னா என்னது, ஒரு மேல்போக்கா தான் உங்களுடைய டெக்னாலஜியோ எவால்வேஷன் மதிப்பீடு செய்யக்கூடியதோ ப்ரீவியஸ் சிலபஸ்ல இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்க, டீப் டைவ்னா ரொம்ப ஆழமா உள்ள போயிருக்காங்க இன்டு தி எஜுகேஷனல் டெக்னாலஜி. எஜுகேஷன் டெக்னாலஜில ஆழமா போயிருக்காங்க. ஏஐ டூல் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தோம்னா சைபர்நெட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆழமா இன் டெப்த் அப்படின்னு போயிருக்காங்க இன் எஜுகேஷனல் டெக்னாலஜி. அண்ட் த எவால்வேஷன் டூல்ஸ், வேரியஸ் எவால்வேஷன் டூல்ஸ், எல்எம்எஸ் சொல்லுவாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டுடே த 21st century era we are more ஆன் ஏஐ டூல். நீங்க எந்த யூடியூப் தொடங்கினாலும், எந்த யூடியூப்ல உள்ள போனாலும் பார்த்தோன்னா அந்த யூடியூப்ல முதல்ல வந்து உங்களுக்கு ஏஐ பத்தி நாங்க சொல்லி தரோம், அது மாதிரி நீங்க ஈஸியா கத்துக்கலாம், உங்க வேலையை எளிமைப்படுத்தலாம் அப்படின்றத உடனே அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் எழுதணுன்ற பத்தி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏஐ அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம், தவிர்க்க முடியாத விஷயம், எதிர்காலத்துல டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா ஏஐ டூல்ஸ் ஈஸி. ஆனா புதுசா வரக்கூடிய இப்ப கெமிஸ்ட்ரி வரும்போது கெமிஸ்ட்ரியில இருந்து அடுத்து வந்து மைக்ரோபயாலஜி போனாங்க, பயோகெமிஸ்ட்ரி போனாங்க. ஆனா கெமிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே தான் இருக்கும்.
கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட். அதுல இருந்து வரக்கூடிய அலைட் சப்ஜெக்ட் தான் இவங்க எல்லாருமே நம்ம வச்சுக்கலாம். அவங்கலாம் அவங்க அதுல இருந்து வரக்கூடிய குழந்தைகள்னு வச்சுக்கணும். அதே மாதிரி ஏஐ டூல்ஸ்ன்றது நம்ம இன்னைக்கு பெருசா நம்ம நினைக்கிறோம். ஆனா ஏஐ டூல்ஸ் வந்து என்னன்னா, ஏஐ டூல்ஸ் படிச்சவன் ஏஐ டூல்ஸ் ஓரியன்டா தான் வேலை போக முடியும். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவன் என்ன பண்ணுவான்னா, எந்த ஃபீல்டுக்கு வேலைக்கு போவான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ டூலுடைய பேஸ். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவன் தான் கோர் சப்ஜெக்ட். அவன் வந்து ஏஐ டூல்ல படிக்கிறான். அவன் வந்து ஏஐ டூல் ஃபியூச்சர்ல நான் ஏஐ டூல் ஓரியன்டா போக போறேன் அப்படின்னா ட்ரைனிங் எடுத்து ஏஐ டூலுக்குள்ள போயிடலாம். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னைக்குமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ். ஸோ காம்பிடென்சி ஓரியன்டட் சிலபஸ், காம்பிடென்சி ஓரியன்ட் சிலபஸ். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அலைன்டு வித் இந்த அதாவது காம்பிடென்சி போட்டியாளர்களுக்கான தேர்வுக்கு தொடர்புடைய சிலபஸை தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. காம்பிடென்சியா தான் உருவாக்கியிருக்காங்க. அலைன்டு வித் வந்து என்இபி அப்படின்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. எஜுகேஷன் பாலிசி 2020. அடுத்து ஒரு கொஸ்டின் சொல்றேன். அவுட்டான ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து STA, சஸ்டெயின் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு இருக்குது ஒண்ணு. ஸோ இந்த சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸை பொறுத்தளவு இன்னைக்கு எல்லா நாடுகளுமே வந்து இந்த சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட இயரை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மூவ்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எஜுகேஷனுக்கான டெவலப்மெண்ட், ஹெல்த்துக்கு சம்பந்தமான டெவலப்மெண்ட், விமன்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி சில கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோல்ஸ்லாம் என்ன, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கும். இந்த சஸ்டெயின் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்றது மிக முக்கியமானது வினாக்கள்ல. உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இப்ப நீங்க நோட் பண்ணீங்க. நான் சொன்ன 25 கொஸ்டின் நீங்க அடிக்கலான்னு. அதுல ஏற்கனவே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிட்டேன், புளூம் டாக்ஸானமில இருந்து. அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீங்க முடிஞ்சிச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னோட யூடியூப்ல நீங்க பதிவு பண்ணுங்க. சார் நீங்க இந்த கொஸ்டின் சொன்னீங்களே வரல, ஏன் வரல அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல. ஸோ இதெல்லாம் வந்து என்னல இருந்து எந்த மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில சிலபஸை கம்ப்ளீட்டா வந்து அதனுடைய நியூ சிலபஸ்ல வரவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைனீஸ் ஸ்கூல்ஸ், டி ஸ்கூலிங்கு, கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா இங்க வந்து நியூ சிலபஸ்ல மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு. பட் இப்போ நியூ சிலபஸ்லயும் இந்த சயின்ஸ் ஸ்கூல்லாம் போயிருச்சு. டி ஸ்கூலிங்லாம் வச்சிருக்காங்க. டி ஸ்கூலிங் இருக்கு. பள்ளிக்கு வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்ற சொல்றேன். அதுக்கடுத்து வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் இந்தியன் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா முதல்ல அதிகமா வந்து இந்தியன் பிலாசபர்ஸ் இருக்காங்க பத்தியா. அதாவது பிலாசபர்ஸே வந்து வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், ஈஸ்டர்ன் பிலாசபர்ஸ் நம்ம பிரிக்க முடியும். ஆனா பட் வந்து இந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில பிலாசபர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப அதுல அந்த இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் பழைய டாபிக்ல இருந்துச்சு. இப்ப நியூல ரிஃபார்ம் பண்ணதுல அண்டர் தி இனோவேஷன் அண்ட் பிலாசபர்ஸ் யூனிட் 2ல வந்து வேற மாதிரியான சர்டிபிகேட்ஸ் டிஃபரெண்ட் பிலாசபர்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணு கிடையாது. நேம மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த நேம் தான். அந்த நேம வந்து 2 பிலாசபர்ஸ் பேஸ் பண்ணி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து செப்பரேட் செக்ஷன்ஸ் ஆன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சுரல் ஆஃப் தமிழ்நாடு. அது வந்து ஏற்கனவே அது இருந்ததுதான். அது செப்பரேட்டா கம்ப்ளீட்டாவே என்னன்னா அது ஜிகே. நீங்க ஜிகேல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த 10 கொஸ்டின் இதுல இருந்து வரும். நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி ஒழுங்கா படிச்சிருந்தாவே தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் படிச்சேன். ஆனா அது கம்ப்ளீட்டா அதுல எது இருந்துச்சு அப்படின்னா அது தமிழக வரலாறு மற்றும் கலாச்சாரம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டில் த இன்க்ளூடட் பட் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் சோசியோ பொலிட்டிக்கல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். சமூக, அரசியல், கல்வி வளர்ச்சியில என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழகம். தமிழகம் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லிட்ரஸி ரேட்ல நம்ம வந்து ஹையஸ்ட் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து தமிழகம் வந்து முன்னோடியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சோசியோ பொலிட்டிக்கல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தியான சில விஷயங்களை இப்ப இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதனாலதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸிங்க, வேகமா படிச்சிடலாம், சஃபிஷியன்டான டைம் இருக்குது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தொடர்புடைய தகவலை மட்டுமே நீங்க அங்கங்க எடுத்து படிச்சுட்டு போனாவே 25 மார்க் சாலிடா அடிக்கலாம். நான் தெளிவா சொல்லுவேன். இது வந்து சேலஞ்சிங். ஏன்னா நானும் பிஎட் படிச்சிருக்கேன். நானும் இதே எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி மாநிலத்தில் 3வது ரேங்க்ல பாஸ் பண்ணி தான் நானும் கவர்மெண்ட்ல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நானும் தான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்திருக்கேன். அதனால எனக்கு இதை பத்தி சிலபஸை பொறுத்தளவு கண்டினியூவா எப்படி எவால்வேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து எக்ஸாமினேஷன் எழுதும் போது பிஜிடிஆர்பில 150க்கு 123 மார்க். ஏன்னா நீங்க என்னோட யூடியூப் பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு யூடியூபர் வந்து அவர் யூடியூப் அந்த சப்ஜெக்ட் தொடர்பு இருக்கா. நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நானும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் அங்கவும் வேலைக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கேன் ஹையர் எஜுகேஷன். அதனால வந்து முதல்ல வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு கான்டென்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கான்டென்ட் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபைட் பர்சன்ஸா, அவர் வந்து சும்மா ஏதோ தேவையில்லாத செய்திகளை சொல்றாங்களா, அது மாதிரி நீங்க தேவையில்லாத செய்தியை ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா உங்களோட டைம் லாஸ்.
எல்லாத்தையும் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஒரு யூடியூப் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த யூடியூப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை கண்டினியூவா யூனிட் வைஸா நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஏதாவது ஒரு மெத்தடாலஜி யாரோ ஒரு யூடியூப்பை பாருங்க, அந்த யூடியூபர் நல்லா சொல்றாங்க, கருத்தை சொல்றாங்க, கான்செப்ட் ஓரியன்ட் சொல்றாங்க, சும்மா வள கொலன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க டைம் தான் வேஸ்ட். ஏன்னா அவங்க வந்து டைம் அந்த என்லார்ஜ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, முக்கியம் இல்லாத விஷயங்களே பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கான கெயின் இருக்குமே தவிர உங்களுக்கு அதுல கெயின் எந்த விதமான இது இல்லை. அதனால அதை கரெக்டா செலக்ட் பண்ணி படிங்க. இந்த டயத்துல இருந்தே நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும். சரியா? ரைட். இப்ப நீங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல பார்த்தோன்னா மொத்தம் 10 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உள்ளேயே நான் எலாபரேட்டா சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்றது முதல்ல 4 டாபிக் சேஞ்சஸ் ஆன டாபிக் மட்டும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தா யூனிட் 1 பொறுத்தளவு என்னது? பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இன்னைக்கு கல்வியில நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? கல்வியில பார்வை அப்படின்னா கல்வியில என்ன விதமான கல்வி? ப்ரீ பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ், மாடர்ன் ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன பார்வை பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்னென்ன கமிஷன்ஸ் இருக்கு, எப்படி அதை கமிட் பண்றாங்க, எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில ஃபர்ஸ்ட் யூனிட். இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்தது தான். நீங்க அதை வந்து 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் மட்டும் என்டையரா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்துச்சு. ஆனா பட் என்டையரா அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாமே ஏற்கனவே இருந்தது, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அது நான் சிலபஸ் வரும்போது சொல்றேன். தென் செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலாசபிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் இன் எஜுகேஷன். இப்ப கல்வியினுடைய அடிப்படையே என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு கல்வி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து விர்ச்சுவல் எஜுகேஷன், விர்ச்சுவல் லெபார்டரிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எல்லாமே வந்து லெபார்டரியில போய் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்யூட்டர்ல விசுவலா பண்ணிட்டு இருக்கோம். இல்ல விர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு வரும். நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஊட்டி ஒரு டூருக்கு போகணும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்துருக்க கிளாஸ் ரூம்குள்ளே ஊட்டி டூருக்குள்ள உள்ள போகலாம். அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது, அதே மாதிரி விர்ச்சுவல் பேஸ் பண்ணி வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு பயங்கர டெவலப்மெண்ட். நீங்க அங்க போகாம அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு காட்டுக்குள்ள போகணும்னு வச்சுங்களேன், உங்களுடைய உள்ள ஒரு ஒரு விதின் உங்களுடைய கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு நீங்க காட்டுல நீங்க வாக் பண்ணி போகலாம். காட்டுக்குள்ள போகும்போது அந்த காட்டுல வந்து குருவி சத்தம் கேட்கறது, மரம் இதாகிறது, பச்சை பசேன்றது, அப்படியே ரியல் ரியாலிட்டியில போவீங்க. அந்த ஒரு ரியாலிட்டி இன்னைக்கு உருவாக்கிருக்காங்க விர்ச்சுவல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இது 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 எல்லாமே எதனுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதி காலத்துல நம்மளுடைய வேதிக் எஜுகேஷன் தொடங்கின வேத காலத்துல இருந்து நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அங்க கல்வி எப்படி பள்ளிகள் இருந்தாங்க அப்படின்னா குருகுல கல்வி நம்ம படிச்சிருப்போம். இந்த குருகுல கல்வியில அப்பவும் இப்ப எப்படி நம்ம வந்து கல்வியில பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ் வச்சிருக்கோம், அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வச்சிருக்கோம், மெட்ரிகுலேஷன் சிலபஸ் வச்சிருக்கோம், ஐஎஃப்எஸ் ஃபாரின் சிலபஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ வெவ்வேறு சிஸ்டம் நடத்தணும். இதே மாதிரி அந்த காலத்துல என்னன்னா வெவ்வேறு விதமான தத்துவ பள்ளிகள் இருந்திருக்காங்க. டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு தத்துவ பள்ளிகள். அது குறிப்பா முக்கியமான 3 பள்ளிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பள்ளி. நிறைய பள்ளிகள் இருக்கு. அதுல சிக்னிபிகன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியலிசம். ஐடியலிசம் இஸ் எ ஃபாதர் ஆஃப் பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. பிளாட்டோ தான் வந்து இந்த பிலாசபிக் பள்ளியினுடைய தந்தை என்று அழைக்கப்படும். இவரது வந்து என்ன அப்படின்னா ஐடியா இஸ் ஏ கீ கான்செப்ட். நம்மளுடைய இப்ப இப்ப என்டையர் ஒரு விஷயம் உருவாயிருக்கு, இந்த என்டையர் உலகம் உருவாயிருக்கு, என்டையர் வேர்ல்டு உருவாயிருக்கு அப்படின்னா அதனுடைய முக்கிய கான்செப்ட் என்ன? ஐடியா தான். உங்களுடைய அந்த ஐடியா வித்தின் தேர் மைண்ட், ஐடியா எக்ஸிட் தேர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவார். யாரு? பிளாட்டோ சொல்லுவார். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் தோன்றப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஐடியா தான். ஐடியாவை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லக்கூடிய பள்ளிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஐடியலிசம் சொல்லுவாங்க. அதனுடைய ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தும் ஒரு முக்கியமான பள்ளி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரக்மேட்டிசம் அப்படின்னு சொல்றது. இது வந்து பிரக்மேட்டிசம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து அதனுடைய ஃபாதர் அப்படின்றது வந்து ஜான் டூயி அப்படின்றது தான் அதனுடைய ஃபாதரா இருப்பார். இதுல என்ன அப்படின்னா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஏ கீ டு பிரக்மேட்டிசம். அனுபவம் தான் இதனுடைய கீ அப்படின்றது. அப்ப அனுபவம் மட்டுமே தான் இந்த உலகத்துல எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிகள் வந்து அனுபவ பள்ளிகள் சொல்லுவாங்க. அடுத்து மிக முக்கியமான பள்ளி ரூசோ. அது வந்து தத்துவ பள்ளிகளை வந்து இயற்கை தத்துவ பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலிசம் சொல்லுவாங்க. இயற்கை தான். நீங்க யாரும் இதை உருவாக்கல, உங்க ஐடியா உருவாக்கல, உங்களுடைய அனுபவம் உருவாக்கல, இயற்கையே இதை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா ரூசோவினுடைய அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு தான் அந்த பள்ளிகளை உருவாக்கு. இது தவிர நிறைய பள்ளிகள் இன்னும் இருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 9 to 12 ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிஸ் இருக்காங்க. இது ஒரு பகுதி. அப்ப தத்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சிலபஸை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்றது. சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷனா இது வந்து என்ன அப்படின்னா சமூகவியல் அடிப்படையில
சமூகவியல் அப்படின்றது இன்னைக்கு வந்து சமூகவியல், இந்த சோசியாலஜின்றது ஒரு காலத்துல கோர்ஸாவே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா சோசியாலஜி அப்படின்ற கோர்ஸ் வந்து மிக முக்கியத்துவம். ஏன்னா சமூகம் சார்ந்த சமூக கட்டமைப்புகளை பற்றி, சமூகம் குழு சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கக்கூடியதான் சோசியாலஜி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அந்த சமூகவியல் தொடர்புடைய பவுண்டேஷன்ஸை இங்கே கொஞ்சம் ஏற்கனவே இருந்துச்சு, கொஞ்சம் இங்கே இன்க்ளூட் ரெண்டையும் இணைச்சிட்டாங்க, பிலாசபியையும் சமூகத்தையும் இணைச்சிட்டாங்க. ஸோ இது தொடர்புடைய கல்வி அப்படின்ற அடிப்படையில நம்மளுக்கு ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்காங்க. இதுலயும் ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ யூனிட் 3 பார்த்தோம்னா, யூனிட் 3 பொறுத்தளவு என்னது, எஜுகேஷன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், வரலாறு மற்றும் கலாச்சாரம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க தலைப்புல. ஆனா அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த என்டையராவே கொடுத்துருக்காங்க இதுல. இதுவும் ஈஸியான ஒரு சிலபஸ் தான் இப்போதைக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 அப்படின்றது என்ன அப்படின்னா, சைல்டுஹுட் அண்ட் அடலோரசன்ஸ். ஏன்னா கல்வி, இப்ப நீங்க வேலைக்கு போறது என்ன அப்படின்னா, பள்ளிக்கு தான் வேலைக்கு போகக்கூடிய, பள்ளி வந்து மாணவர் தொடங்கக்கூடியது வந்து சில்ட்ரன். ப்ரீ பிரைமரியில குழந்தைகளை கொண்டாந்து சேர்ப்பாங்க, பள்ளி பருவ மாணவர்களை கொண்டாந்து சேர்ப்பாங்க, நர்சரி ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவர் முடியும் போது ஹையர் செகண்டரியில முடிப்பாரு. சரியா? அப்ப இந்த இந்த பீரியட்ல படிக்கக்கூடிய 2 மாணவர்களுடைய உளவியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உளவியல் தெரிஞ்சாதான் இப்ப நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய, இப்ப நீங்க எல்லாம் முதுகலைக்கு போறதுனால மேக்ஸிமம் 11th and 12th கொஞ்சம் கீழே போனீங்கன்னா, இப்போ வந்து 11th and 12th வந்து ஒருவேளை சஃபிஷியனான உங்களுக்கு பீரியட் அலாட்மெண்ட் இல்லை அப்படின்னா கீழே இறங்கிடுவீங்க. 6th வரைக்கும் கூட போகலாம். அந்த மாதிரி தான் இப்ப வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஹையர் செகண்டரி தான் பாடம் எடுக்கணும்னு கிடையாது. ஹையர் செகண்டரியில உங்களுக்கு போதுமான அளவுக்கான பீரியட்ஸ் வந்து ஒரு வீக்லி இத்தனை பீரியட் இருக்கணும், மந்த்லி இத்தனை பீரியட் எடுக்கணும் இருக்கு. அந்த பீரியட் குறைவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே இறங்கிடணும். பட்டதாரியா வந்து பட்டதாரியில 9, 10க்கு எடுக்கக்கூடிய வகுப்புக்கு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா பீரியட் எடுக்கல அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து நீங்க வந்து ஆடிட்டிங் வரும்போது இல்லைன்னா ஆடிட்டிங் எழுதிட்டு போயிடுவாங்க, உங்க பீரியட் வந்து சஃபிஷியண்டா இல்லை, அப்ப நீங்க அதிகமாக ஊதியம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி கவர்மெண்ட் செலுத்தணுன்ற மாதிரி கேள்விச்சுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமானது. ஸோ சைல்டுஹுட் அடலோரசன்ஸ் இது ஏற்கனவே நம்மளுக்கு இருந்தத விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முழுமையாவே புது யூனிட் கிடையவே கிடையாது, முழுமையாவே பழைய யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங், இது ரெண்டையும் பிரிச்சிருக்காங்க. அந்த சைக்காலஜியில் கொடுத்த 3 யூனிட்டையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி புதுசா இருந்ததா லேர்னிங் அண்ட் டீச்சிங். இப்ப இந்த இடத்துல குழந்தைகள் பள்ளிக்கு வரும்போது குழந்தை பருவத்துல தொடங்கி எதுல முடிச்சாங்க, அடலோரசன்ஸ் அப்படின்றது வந்து குமர பருவத்துல முடிச்சாங்க. அப்ப இது சம்பந்தமான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு வேலைக்கு வரும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு வர்றேன், அப்ப எனக்கு என்ன தெரியணும், லேர்னருடைய கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும், டீச்சிங்கினுடைய குவாலிட்டி எனக்கு இருக்கணும், எனக்கு டீச்சருடைய குவாலிட்டி எனக்கு இருக்கணும். நான் லேர்னிங்கை பத்தி, லேர்னர் இங்க லேர்னிங்னா யாரு, லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் தி லேர்னர்ஸ், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி அடலூர் இது டீச்சிங் அப்படின்றது யாரு, அது டீச்சரை பேஸ் பண்ணக்கூடியது. அப்ப இதுவும் ஆல்ரெடி இருந்ததுதான். அதை கொஞ்சம் லேர்னிங் தியரி, லேர்னிங் கர்வ்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஆல்ரெடி இது இருந்ததுதான். 80%, 90% இந்த 2 யூனிட்டுமே நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்ததை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி, இதுவும் 80% ஏற்கனவே உள்ள யூனிட் தான். பர்சனாலிட்டி தியரியை பத்தி படிப்போம். ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பர்சனாலிட்டி தியரிஸை ட்ரேடு அதுல ஒரு 3-4 தியரி இம்பார்ட்டன்ட் தியரிஸ் படிப்போம். ஸ்டேட் தியரி, ட்ரேடு தியரி அந்த மாதிரி பிரிச்சு படிச்சிருப்போம். ஆனா அந்த தியரிக்கு உள்ள சொல்லக்கூடிய 2 முக்கியமான, அதாவது செல்டன் கிளாசிபிகேஷன் அண்ட் கிரஸ்மர்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாடி டைப்பை பிரிக்கக்கூடியவங்க. இப்ப வந்து செல்டன் வந்து 3 டைப்பா பாடி டைப்பை சொல்லுவாரு. ஒன்னு வந்து என்டோமார், எக்டோமார் அண்ட் மீசோமார்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து செல்டன் கிளாசிபிகேஷன்ல வரும்போது, சாரி கிரஸ்மர் கிளாசிபிகேஷன்ல வரும்போது அவர் 3 டைப்பா பிரிப்பார். அவர் வந்து ஆஸ்தட்டிக், அத்லெட்டிக், டைப்ளாஸ்டிக் அப்படின்னு. நம்ம டைப்ளாஸ்டிக்ன்றது ஓவர் வெயிட் வரக்கூடிய, அவர் வந்து ஒரு 3 டைப்பா பிரிப்பார். சாரி 4 டைப்பா அவர் பிரிப்பார். சோ இந்த இதை வந்து இப்ப தனியா டாபிக்கா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். உள்ள பர்சனாலிட்டிக்குள்ள உள்ள தியரிக்குள்ள உள்ளதை கொண்டு வந்து டாபிக்கா கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதுல ஒண்ணு மாற்றங்கள்லாம், இங்க பர்சனாலிட்டி எப்படி மெஷர் பண்ணுவோம், பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி என்ன அப்படின்றதுலாம் நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ்ல ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மைத்தட சோதனைகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பர்சனாலிட்டி மெஷர் பண்ணக்கூடிய. அது மாதிரி இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவ் திங்கிங்னா என்ன, டைவர்ஜென்ட் திங்கிங் ஜிடினா என்ன, டைவர்ஜென்ட் திங்கிங்னா என்ன, கன்வர்ஜென்ட் திங்கிங்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்ல வெவ்வேறு இன்டெலிஜென்ஸ் தியரியை பத்தி பேசினவங்க யார் இருக்காங்க, அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க இப்போ சிங்கிள் ஃபேக்டர் தியரினா என்ன, மல்டி ஃபேக்டர் தியரினா என்ன, ஸ்பியர்மேனுடைய 2 ஃபேக்டர் தியரினா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ. அதுல ஐக்யூ பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. மூடர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க, ஹைலி ஐக்யூ இருக்கக்கூடியவங்க எபோ 90%, எபோ 60% ஆவரேஜ்ல எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரியே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். மூடர்கள், முட்டாள்கள் இவங்கள பத்தி எல்லாம் கேட்கக்கூடியது, எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்றது கேட்கக்கூடியது. இது வந்து இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது.
இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான், நம்மளுக்கு ஏற்கனவே இருந்ததான். அதனால ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 7 அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது என்டையரா நியூ யூனிட். இதுல எப்படி ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸா. தென் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், தொடக்கத்துல நான் வந்து எந்த யூனிட் புதுசா ஆட் பண்ணிருக்கான்றதுல இதை பத்தியான டீட்டெயிலா சொல்லிட்டேன். அடுத்து யூனிட் 9 வந்து கரிக்குலம் டிசைன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து லாஸ்ட் பார்த்தோம் 10th யூனிட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம சிலபஸ்க்கு உள்ள நம்ம போனோம். இதுதான் அவங்க வந்து இன்னைக்கு டிஆர்பி வெப்சைட்ல, ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வெப்சைட்ல அவங்க கொடுத்துருக்க சிலபஸ். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் 1, சிலபஸ் 2025-26 அப்படின்ற நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஓல்டு சிலபஸும் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா 2022 போட்டு ஓல்டு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு நியூ சிலபஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில உங்களுடைய பார்வை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு, இன்னைக்கு சமூகத்துல கல்வியினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்ற அணுகுமுறை தான் இங்க கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து இதுல எதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டே போயிடுறேன் வேகமா. இதுல எதெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இதுல இருந்தது. அடிக்கடி பிஜிடிஆர்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து அனைவருக்கும் தொடக்க கல்வி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், யுஇஇ. இந்த யுஇஇனுடைய அப்ரிவேஷனை ஒரு தான் கேட்டிருக்காங்க. அக்ரோனமியை கொடுத்துட்டு யுஇஇனா என்ன அப்படின்னா, அதனுடைய அப்ரிவேஷன் ஆனது யூனிவர்சேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு. இதையே ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரீ பிரைமரி முடிஞ்சிருச்சு, அனைவருக்கும் கல்வி அப்படின்னு கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்து வர்றோம் பிரைமரி எஜுகேஷன். ப்ரீ பிரைமரில இருந்து முன்பருவ தொடக்க கல்வியில இருந்து தொடக்க கல்விக்கு வந்தாச்சு. ஸோ பிரைமரி எஜுகேஷன், இந்த ப்ரீ பிரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி, இதுல எல்லாத்துலயுமே வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த இவங்களுடைய மெயின் நோக்கம், இந்த கல்வி எதுக்காக கொடுக்குறோம், இதை என்ன ரீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல குழந்தைகளுக்கு வந்து கல்வி, ஊட்டச்சத்து எல்லாம் ஒரு கம்பைண்டா கொடுப்போம், ஒரு கலவையா கொடுப்போம். ஆனா பிரைமரி எஜுகேஷன் வரும்போது, பிரைமரி எஜுகேஷன் முக்கியமான நோக்கங்களா நம்ம வந்து 3 R's சொல்லக்கூடிய ரீடிங், ரைட்டிங் அண்ட் மேத்தமெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்விக்கு என்ன மாதிரி இருக்கு, இந்த கல்விக்கு எந்த கல்வியாளர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப ப்ரொஃபல் அப்படின்றவரு, மாண்டிச்சோரி அம்மையார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. யாரு ஃபாதர் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், யாரு ஃபாதர் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் யாரு அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்னோட யூடியூப்ல நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதனால வந்து இங்க வந்து அவங்க அந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கொள்கைகள் என்ன, பிளஸ் வந்து அது சம்பந்தமா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆத்தர்ஸ் யாரு அப்படின்ற அடிப்படையில இங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது போக இடையில ஒன்று கொடுத்துருக்க பத்தியா, யூனிவர்சேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வின்னு சொல்றதும், இன்னொன்று ஈக்குவலைசேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவலைசேஷன் ஆஃப் கல்வியில் சம வாய்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழ். கல்வியில சம வாய்ப்பு அப்படின்றது வந்து there is no any discrimination. ஆண் பெண் வேறுபாடு, இவர் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், இவர் இந்த ரிலிஜியனை சேர்ந்தவர், எந்த ரிலிஜியன், ஆல் ஆர் ஈக்குவல். எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்றது. இந்த இடத்துல வந்து எந்த பாலின வேறுபாடு, நாடு நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மாநிலத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற எந்த பாகுபாடுமே கிடையாது. இந்த பாலின ஆண் நான் சேர்ந்தவன், பெண் சேர்ந்தவன், டிரான்ஸ்ஜெண்டர்ல நான் இருக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. there is no any discrimination between the religious, caste, நேஷனல் வைடு, ஸ்டேட் வைடு, எந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அனைவருக்கும் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து முக்கியமா வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மிக முக்கியமான, நானே என்னோட யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் ப்ரீவியஸ் இயர்ல, SSA சர்வ சிக்ஷா அபியான். இது வந்து இப்ப அபாலிஷ் ஆயிருச்சு. சர்வ சிக்ஷா அபியான் வந்து 1 to 8 வரைக்கும் அவங்களுடைய ரீச் பண்ணாங்க. 1 to 8 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த 8th வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கி அப்படியே கேரி அவுட் பண்ணி 9th கொண்டு போயிட்டாங்க. அது RMSA அப்படின்னு மாறிடுச்சு, ராஷ்டிரிய மத்மிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு வந்துச்சு. ஸோ SSA இருந்து இது SSA கிடையாது. அதனால SSA விட கொஸ்டின் வந்து இப்ப ப்ரீவியஸ் இயர்ல வந்து RMSA கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். இது வந்து ஆக்சுவலா இடைநிலை கல்விக்கான ஒரு திட்டம். ஏன்னா SSA இருந்து வந்து ப்ரொமோட் ஆன எல்லாம் சர்வ சிக்ஷா அபியானுடைய 8th வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தூக்கி 9th மாறும்போது, இப்ப RMSA பார்த்தோன்னா இடைநிலை கல்விக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே வந்து RMSA, ராஷ்டிரிய மத்மினா இடைநிலை கல்வி, மத்தியம் அப்படின்னா இடைநிலை, சிக்ஷா அபியான் அப்படின்றது. சோ இது வந்து ஸ்கூல். அதை பிறகு வந்து சமக்ரா சிக்ஷன் அப்படின்ற இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூலுக்கு ஓரியன்ட் இருக்கக்கூடிய முக்கியமான மத்திய அரசினுடைய திட்டங்கள். மத்திய அரசினுடைய இது மூலமாக மத்திய அரசு வந்து நம்மளுக்கு கல்விக்கு வந்து நிறைய நிதி கொடுக்குறாங்க. இந்த RMSA செயல்படுத்துறதுக்கு, SSA செயல்படுத்துறதுக்கான கோடிக்கணக்கான நிதி ஆதாரங்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க. சோ இது மூணுமே வந்து என்னன்னா எதை பேஸ் பண்ணி வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா,
உங்களுக்கு வந்து கல்வியில ஸ்கூல் எஜுகேஷன் வரும். இந்த ரூசா அப்படின்றது நியூவா வந்திருக்கு ஹையர் எஜுகேஷன்ல. இந்த ரூசா தான் இப்போ வந்து ஃபண்டிங் பண்றாங்க. இப்போ நீங்க எல்லா பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்குள்ளயோ இல்லை யூனிவர்சிட்டியில போகும்போது ரூசா ஃபண்டிங் அலாட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் A++ கிரேட் வாங்கின நேக் அக்ரிடேஷன்ல யூனிவர்சிட்டிஸ் வாங்கிருக்காங்க அப்படின்னா ரூசோ ஃபண்ட் வந்து க்ரோர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. ரூசோ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்கக்கூடியது. இது என்ன, இதனுடைய ரோல் என்ன அப்படின்றத பின்னாடி இவங்க என்ன பணியை பண்றாங்க, இதனுடைய ரோல் யாரு இதனுடைய இன்சார்ஜ்ல இருக்கிறாங்க, எப்படி ஃபண்டிங் அலாட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற பத்தி ப்ரீவியஸ் இதுல லேட்டஸ்டா பார்ப்போம். இந்த ரூசோ என்ற வேர்டு மட்டும்தான் புதுசா இப்ப ஆட் பண்ணிருக்காங்க இந்த சிலபஸ்ல. இந்த ரூசோ மற்றபடி எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி சமக்ரா சிக்ஷன் அபியான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது. அதனால அதை பத்தி குழப்பவே வேண்டியது. அடுத்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் ப்ரீவியஸ்ல அப்படியே இருந்துச்சு. அனைவருக்கும் சமமான கல்வி எப்படி சொல்றோமோ அனைவருக்கும் சமமான கல்வினா யூனிஃபார்ம் பேட்டர்ன். இன்னைக்கு வந்து இந்த குறிப்பா வந்து இப்ப தமிழ்நாடுல வந்து டான்சி அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்திருக்காங்க. இந்த டான்சி தான் இப்ப வந்து சமச்சீர், அதாவது அனைவருக்குமான கல்வி சமமான கல்வி அப்படின்றத கொண்டு வர்றாங்க. எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் இங்க படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகப்பா பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன், நான் வந்து திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு போறேன் அப்படின்னா சென்னையில போய் என் குழந்தை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அங்க ஒரு சிலபஸ் இருக்கும் யூனிவர்சிட்டியில. அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன், அனைவருக்கும் ஒரே விதமான கல்வி முறை. அப்ப யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து RTE ஆக்ட் 2009, அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் இருக்கு பத்தியா, RTE ஆக்ட் 2009. இது இன்டைரக்டா உள்ள இருந்துச்சு, இப்ப நேரடியா அதை வந்து வெளியில எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ்ல RTI ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் டு சாரி இந்த சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். அதாவது வந்து இது வந்து என்ன அப்படின்னா RTE அப்படின்றது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து எஜுகேஷன்ல வரக்கூடியது. அனைவருக்கும் கல்வி அப்படின்றத பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் பேட்டர்ல வரக்கூடிய அனைவருக்கும் கல்வி அப்படின்ற பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது இந்த இடத்துல 2009 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கல்வி தொடர்புடையது. நம்ம சொல்லக்கூடிய RTI கிடையாது. நம்ம RTI வாங்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அது கிடையாது. சரியா? ரைட். இதை பத்தி நான் தெளிவா பின்னாடி சொல்றேன். தென் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல போய் கரெக்டா ரெகுலரா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணி ரெகுலரா அங்கே போய் படிச்சு பாஸ் பண்ணி வர்றது, அது பேர் வந்து ஃபார்மல் சிஸ்டம். நான் ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்றது வந்து இப்ப எக்ஸாம்பிளா வந்து ஈவினிங் காலேஜ் இருக்கு அப்படின்னா ஈவினிங் காலேஜ்ல இது சாரி நான் ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்றது எப்படின்னா இந்த ஃபார்மலுக்கும் வந்து 10th +2 +3 சிஸ்டம் கம்பல்சரி. நீங்க வந்து இதுக்கு அடுத்து இது இப்படித்தான் போயிட்டே வர முடியும். +2 10th முடிச்சீங்கன்னா +2க்கு வரணும், +2 முடிச்சீங்கன்னா +3 சிஸ்டம், அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் அப்படிதான் போகணும். அதே மாதிரி இங்க நான் ஃபார்மல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன அப்படின்னா ஃபார்மல் மார்க் இருக்காது, அவங்களோட டைமிங் சேஞ்ச், டைம் பவுண்ட் இருக்காது, சிலபஸ் பவுண்ட் இருக்காது. ஆனா பட் அவங்க வந்து எந்த ஏஜ் குரூப்புக்காரங்களும் படிக்கலாம். அது வந்து தொடர் கல்வி கண்டினியூஸ் எஜுகேஷன் இருக்கணும். அவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது நான் ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பத்தியான தெளிவான யூடியூப் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃபார்மல் அப்படின்றது இது. ஸோ இது மூணுமே வந்து என்ன அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். அதனுடைய என்ரோல்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்டாக்னேஷன் தேக்க நிலை அப்படின்றது இது ப்ரீவியஸ் இருந்ததான். டிராப் அவுட்ஸ் தேக்க நிலை தான். பள்ளி இடைநிற்றவங்க தேக்க நிலைனா ஒரே வகுப்புல பெயில் பண்றது, தொடர்ச்சியா பெயில் பண்றது, அது இப்ப கிடையவே கிடையாது. எல்லாருமே முழு பாஸ் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. தேக்க நிலை ஒரே வகுப்புல இருக்கக்கூடியவன் ஸ்டாக்னேஷன் சொல்லுவான். டிராப் அவுட்ஸ் பள்ளியை விட்டு வேலை காரணமா பெற்றோர்களுக்கு வறுமையா இருக்காங்கன்னு வேலையை விட்டு போகக்கூடிய டிராப் அவுட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு அவங்களை எடுத்து இப்ப கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் லிட்ரேசரி ப்ரோக்ராம். ரொம்ப ஃபங்க்ஷனல் லிட்ரேசரி ப்ரோக்ராம்னா டிஃப்ரெண்ட், அதாவது வந்து இது வந்து ஒரு நான் ஃபார்மல் சிஸ்டம் மாதிரி தான். வெவ்வேறு தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தொழில் அக்ரியா இருந்தா அக்ரி சார்ந்து அவங்களுக்கு சில கல்வி முறைகளை அவங்களுக்கு சொல்லி தருது. அவங்களுடைய எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி அதை வந்து இது வெளியில போய் மார்க்கெட்டிங் பண்றது, அந்த மாதிரி கொடுக்குறது. இப்ப இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதை பத்தி எனக்கு அடுத்து ஓப்பன் ஸ்கூல், திறந்த வழி பள்ளிகள். திறந்த வழி பள்ளிகள் எப்படி ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அது மாதிரி ஓப்பன் ஸ்கூல்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நடத்துறாங்க. ஓப்பன் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க எந்த இதுவும் படிக்கலைன்னா கூட அடிப்படை எழுதிட்டு நீங்க அடுத்த 9th 10th எக்ஸாமினேஷன் ஓப்பன் ஸ்கூல்ல எழுதிருக்கலாம். அது மாதிரி டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் தி எம்ப்ளாய்மெண்ட், கல்விக்கு வெளி டி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். தென் பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் டிஆர்ல என்ன கேட்டுக்கிட்டு இருந்து அடிக்கடி உள்ளது. ஏற்கனவே ப்ரீவியஸ் சிலபஸ்ல பிரெயின் ட்ரெயினே கொடுத்துருக்காங்க. பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து என்ன அப்படின்னா மூளைச்சலவைன்னு அதை நீங்க தமிழ்ல கூட கன்வர்ஷன் பண்ணலாம். பட் அதுக்கு எக்ஸாக்ட் வேர்ட் அது கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு டாக்டர் படிக்க வைக்க போறேன் தமிழ்நாட்டுல அப்படின்னா அந்த டாக்டர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. டாக்டர் முடிச்ச பிறகு அவங்களுடைய இப்ப டாக்டர் அவங்க ஆக்குறதுக்காக அரசு வந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அவங்களை டாக்டரா கன்வர்ஷன் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில வேலை பார்க்காம இவங்க பெற்ற அறிவை எல்லாத்தையும் கொண்டு வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப எமர்ஜ் தி எஜுகேஷனிஸ்ட் எமர்ஜ் ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரி.
அப்ப இதுதான் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. போதுமான இது பிரெயின் ட்ரெயினுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. போதிய ஊதியம் இல்லாம அவங்க படிச்சதுக்கான வேலையின்மை இல்லாம இருக்குது, அதனால அவங்க வந்து பிரெயின் ட்ரெயின் ஆகுறாங்க. எமர்ஜ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி, நல்ல நாலேஜ் பர்சன்ஸ் போறாங்க. அதான் இது வந்து என்ன ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கொடுத்தாங்க இந்த வேர்டு. ப்ரீவியஸ் இயர்ல பிசிடிஆர்ல நீங்க இப்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல பிரெயின் ட்ரெயினை பத்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒகேஷனல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. இது காந்தியே சொல்லிட்டாரு, பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியில ஒகேஷனல் எஜுகேஷன். அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய எல்லா கமிட்டிஸுமே முதலியார் கமிஷன் இருக்கணும். முதலியார் கமிஷன் எஸ்பெஷலி வந்து என்ன அப்படின்னா இந்த தொழிற்கல்வியை பத்தி ரொம்ப எம்பசிஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து எல்லா கமிட்டியுமே எடுத்து பாருங்க, தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே வருவாங்க. அது ப்ரீ இண்டிபெண்டன்ஸா இருக்கட்டும், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே தொழிற்கல்வி இன்னைக்கு வரைக்கும் தொழிற்கல்வி, ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்னைக்கு அதனாலதான் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் அப்படின்ற ஒரு இது தொடங்கியிருக்காங்க. இந்த நான் முதல்வன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா, அதாவது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஹையர் எஜுகேஷன்ல யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி டிகிரி முடிச்சுட்டு வெளியில போகக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களுடைய படிச்சதுக்கும் அவங்க வேலைக்கும் தொடர்பு இல்லாம இருக்குது. அப்ப அவங்க சார்ந்த இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்ல வந்து ஒரு மஷ்ரூம் கல்ச்சர், இல்லைன்னா வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறான் அப்படின்னா பைத்தான் படிக்கிறது. அந்த மாதிரி வந்து லேட்டஸ்டா என்ன வாண்டட் இருக்கோ அந்த கோர்ஸ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி எக்ஸாமினேஷன் வச்சு ப்ராக்டிக்கலா ட்ரெயின் பண்ணி அவன் வேலைக்கு போகும்போது டிகிரியோட இந்த பர்டிகுலர் அவங்களுடைய என்ன சப்ஜெக்ட் படிக்கிறானோ, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறானோ அவனுக்கு ரெலவெண்டான சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட் பண்ணி அனுப்புறாங்க. அதை வச்சு அவங்க வேலை வாய்ப்பு ஸ்கில்ல டெவலப் பண்றதா இந்த நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது ஹையர் எஜுகேஷன்ல இப்ப செயல்படுது. ஸோ அதுக்கடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வரைக்கும் என்ன அப்படின்னா அப்படியே உள்ள இருக்கதா, எக்ஸப்ட் வந்து ரூசாவை தவிர மற்ற எல்லாம் அப்படியே ப்ரீவியஸ்ல அதே ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் இருக்கு. ஒரு சில இது மட்டும் வேணா வேற யூனிட்டுக்கு போயிருக்கலாம், மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஜம்பிங் ஆயிருக்கலாம். ஆனா இப்ப சொல்ல போறது இருக்கு பத்தியெல்லாம் இது வந்து வேற ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதாவது அனைவருக்கும் கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம் பத்தில, ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், தெர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் தி காஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு நம்ம சொன்ன பத்திலாம் அதையே தான் இங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயினா வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏரியாக்குள்ள வருது. அது எஜுகேஷன் சொசைட்டி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். அதாவது இது வந்து அங்கவே இருக்கு. நீங்க என்னோட யூடியூப்லயே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு எந்த விதமான அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது. அதாவது பின்தங்கிய குழுக்கள், அதாவது கல்வியில பின்தங்கியவங்க, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சமூக குழுக்கள் இருக்காங்க. இதுல குறிப்பிட்ட சில இனம் சார்ந்த மக்கள், மலைவாழ் மக்கள், அதே மாதிரி வந்து ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள், அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் மக்கள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ட்ரைபல் அண்ட் ஷெட்யூல்ட் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப், அதாவது வந்து ரொம்ப சமூக விளிம்புல இருக்கக்கூடிய மக்கள். இவங்க வந்து பொருளாதாரம், இது வந்து மார்ஜினலைஸ்டு குரூப் அப்படின்னா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ இந்த மார்ஜினலைஸ்டு குரூப் இவங்களுக்கான ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர்ஸ். இந்த லேர்னர்ஸ்க்கு எந்த மாதிரிக்கான டைவர்ஸ் மாற்றப்பட்ட அதுக்கான கரிக்குலம், அதுக்கான ஸ்பெஷலான தேவை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இவங்கெல்லாம் கல்விக்குள்ள உள்ள வர்றாங்க. ஏன்னா இவங்க கல்விக்குள்ள உள்ள இன்க்ளூசிவ் தான், தெர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒண்ணு சமம் அப்படின்றதான் அங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்ப டைவர்சிஃபைடு பல்நோக்கு திட்டம் கொண்ட ஒரு கல்வியாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா டைவர்சிஃபைடு கரிக்குலம் அப்படின்றது இஸ் டிஃபரண்ட் அண்ட் நியூ வேர்ட் இன் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. பல்நோக்கு தன்மை கொண்டதாக கல்வி இருக்கணும் அப்படின்றது. அதனாலதான் ஒரே டயத்துல நீங்க அட்ட செட்ல ஒரு கோர்ஸ் ரெகுலர்ல படிக்கலாம், ஒரு கோர்ஸ் ஈவினிங்ல படிக்கலாம், அப்படின்னு இல்ல கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல படிக்கலாம். உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்க வந்து டைவர்சிஃபைடு கரிக்குலம் தேவையினுடைய அடிப்படையில். அடுத்து வந்து யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். அந்த லேர்னிங்கினுடைய டிசைனிங் வந்து யூனிவர்சலா எப்படி நம்ம கொண்டு வர்றது. அப்புறம் இவங்க இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் சோசியல் குரூப்புக்கு வர பேரியர் இன் எஜுகேஷன், அவங்க கல்விக்கு வருவதற்கான தடைகள் என்ன இருக்குது, சேலஞ்சஸ் இன் அஃபர்மேட்டிவ் அண்ட் அக்சசபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அவங்க ஏன் கல்வியை அணுக முடியல, ஏன்னா வந்து அவங்களுக்கு பக்கத்துல கல்வி இல்லையா, ஸ்கூல்ஸ் இல்லையா, அப்ப அவங்க ஏன் கல்வி ஈஸியா அவங்களால அதை பெற முடியல, எத்தனை கிலோமீட்டர்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அசஸ் பண்றதா. அடுத்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். இப்போ வந்து இது வந்து அவங்களுக்கான சட்டங்கள் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, பொதுவா சட்டத்தை பத்தியான லைட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும், சட்ட விதிமுறைகளை பத்தி. குறிப்பா வந்து இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் என்ன அப்படின்றது. அடுத்து சோசியலைசேஷன், செக்யூரலிசம், டெமோக்ரஸி, இதெல்லாம் வேர்ட்ஸ். இதெல்லாமே எட்டேரா ஒரு பகுதியா வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா சோசியலைசேஷன், சமூக உணர்வு, அதே மாதிரி செக்யூரலிசம், பாதுகாப்பு இது, அப்புறம் டெமோக்ரஸி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டட் டு எஜுகேஷன், மத்திய மற்றும் மாநில அரசுகள் கல்வி தொடர்புடைய பாலிசிகள் என்னென்ன பாலிசி வச்சிருக்காங்க, மத்திய அரசுடைய பாலிசி என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி என்ன அப்படின்ற மாதிரி. ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி நம்மளுக்கு வந்து எந்தெந்த அட்டவணைக்கு கீழே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வருது அப்படின்றத பத்தியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இங்க கேட்கலாம். கல்வி தொடர்புடைய அனைவருக்கும் கல்வி அப்படின்றது எந்த இது நம்மளுக்கு சொல்லுது அப்படின்றத பத்திலாம் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்து
நம்மளுக்கு நியூ அண்ட் ஓல்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிலாசபிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து தத்துவமும் பிளஸ் சமூகவியல் இந்த ரெண்டும் கல்விக்கு எப்படி அடிப்படையா இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பிலாசபிக்கல் பிலாசபிக்கல்ல வந்து எத்தனை காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து முக்கியமா 6 காம்பனன்ட் இருக்கும். இதுல வந்து அவங்க வந்து 4 காம்பனன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டாபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்த்ரோபாலஜி கொடுத்துருக்காங்க, எபிடெமாலஜி கொடுத்துருக்காங்க, ஆக்சியாலஜி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான இதான் சொல்லணும். ஆக்சியாலஜினா என்ன, அதே மாதிரி எபிடெமாலஜி அப்படின்றது ஸ்டடியை பற்றி நாலேஜ் அப்படின்றத பற்றி படிக்கிறது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஆக்சியாலஜின்ற ஸ்டடி ஆஃப் வேல்யூஸை பற்றி படிக்கிறது. ஸோ அது எல்லாமே பிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில எதை பேஸ் பண்ணி வர்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்படின்றது மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றதுலாம் பார்த்தோம். அப்புறம் டிஃபரன்ஸ் ஸ்கூல்ஸ் இது எல்லாமே இது ரெண்டும் பிலாசபிக்கல் பேஸ் பண்ணி வர்றது, தத்துவங்கள் பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடியலிசம், நேச்சுரலிசம், பிராக்மேட்டிசம் இந்த 3 முக்கியமான பள்ளிகள் சொன்ன ரியலிசம் அப்படின்ற ஒரு இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்ல ரியலிசம் அப்படின்றது ஏற்கனவே இருக்கு. இந்த 4 மட்டும் நீங்க படிச்சா போதும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய மற்ற எக்ஸ்டர்னலிசம்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய அந்த ஸ்கூல்ஸ் இருக்கு, அதை பத்தி தேவையில்லை. இவங்க வந்து ப்ரொபோட்டிங் தி இந்தியா பிலாசபர்ஸ். அதுல குறிப்பா வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ்ல வந்து வரக்கூடியவங்க டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ்ல நம்மளுடைய குறிப்பா வந்து ப்ரொபோட்டிங் தி இந்தியன் பிலாசபர்ஸ். நம்மளுடைய இந்தியன் பிலாசபர்ஸ்ல யாரெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னா முதல்ல நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்ப இந்தியன் பிலாசபர்ஸ் நம்மளுக்கு யாராவது முக்கியமா கொடுக்குறாங்க அப்படின்னா காந்திஜி, தாகூர், சாந்தி நிகேதன் ஏற்படுத்தின தாகூர். அதுல சாந்தி நிகேதன் தனியா கொடுத்ததுனாலதான் இங்க ஃபுல்லா எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா தாகூர் தான் சாந்தி நிகேதன் அதான் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமா மாறி வரும் அப்படின்ற 1901 1901 வந்து சாந்தி நிகேதன் அவர் தொடங்குவார் தாகூர். அவர் தான் கீதாஞ்சலிக்கு வந்து அவார்டு வாங்கினவர். அவர் திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா 2021 அது பல்கலைக்கழகமா கன்வர்ஷன் ஆகுது அப்படின்றது தாகூர். அப்ப அது வந்து தாண்டி ஒவ்வொரு இதுலயுமே அந்த ஸ்கூல்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. 8வது யூனிட்ல நம்மளுக்கு லாஸ்ட் இயர்ல கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் பழைய சிலபஸ்ல. அடுத்து வந்து விவேகானந்தர் வந்து இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ளதுல விவேகானந்தர் கிடையாது, இப்ப விவேகானந்தர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படின்றத முக்கியமா எம்பசைஸ் பண்றவர். ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது இஸ் எ பெஸ்ட் எஜுகேஷனிஸ்ட். அவர் ரொம்ப அவருடைய கல்வி அணுகலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் இருக்கும். அந்த ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன், கற்றலில் சுதந்திரம் தேவை அப்படின்றத அவர் ரொம்ப அடிப்படையா அவர் சொல்லுவார். அரவிந்தோ அப்படின்றது வந்து இவர் ஆசிரமம் ஸ்கூல். இது வந்து ப்ரீவியஸ்ல 2 கொஸ்டினுமே கேட்டதான். ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் யார் சொன்னா கிருஷ்ணமூர்த்தி, ஆசிரமம் ஸ்கூல் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்தோ. பாண்டிச்சேரியில ஆரோவில் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஆசிரமம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இது எல்லாமே அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பிலாசபர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு போக வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்ல யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இருந்ததுல யார் இருந்தாருன்னா ரசல் இருந்தாரு, சாரி ரூசோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ரஃபல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இவரெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ப்ரொஃபல்லாம் மிக முக்கியமானவர். மாண்டிச்சோரி அம்மையார் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப ஆட் பண்ணதுல வந்து வெஸ்டாலஜி வந்து ரசல், பிளாட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிளாட்டோவை பத்தி நம்ம தனியா வந்து முதல்ல எஜுகேஷன் கிளாஸ் கொடுக்கல, அவங்களை ஆட் பண்ணிங்க. ரசல் அண்ட் வெஸ்டாலஜி அப்படின்றவங்களும் மிக முக்கியமான கல்வியாளர்கள், அவங்களையும் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டாலஜி அண்ட் ரசல் ஆல்ரெடி இதுல வந்து ரூசோலாம் இருந்தார். ஸோ இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இனோவேஷன் எமர்ஜ் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஜுகேஷன். இவங்களுடைய கல்வி அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருந்துச்சு, எந்த விதமான கல்வி முறை இவங்க எம்பசைஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பார்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பார்ட்னு சொன்னேன், பிலாசபிக்கல் அப்ரோச் இன் எஜுகேஷன், அதே மாதிரி சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் இன் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா சோசியலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம்னா நிறைய மார்க்ஸ் முக்கியமானவங்க, வெப்பர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம், ஸ்பென்சர், இவங்கெல்லாம் என்ன விதமான கல்வி முறையை இந்த சோசியல் ஜட்ஜஸ் இதுக்காக கல்வி முறையில என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து இதுல புதுசா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து 2வது யூனிட்டா வந்து நம்ம வந்து ஒற்றுமை அப்படின்னு தேச ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம். இதை இப்போ வேற மாதிரி மாத்திருக்காங்க. எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தோம்னா பீஸ், அமைதி, வேல்யூ, மதிப்பு கல்வி, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு. அதாவது நேஷனல் லெவலையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் சரி இதுக்கு எல்லாமே இந்த சஸ்டெயின் கோல் அப்படின்னு சொன்னோம்னா என்ஜிஓ அப்படின்னு சொன்னோம்னா சஸ்டைனபிள் கோல், அட்டைன்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதுல முக்கியமா வரும். அடுத்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன். இன்னைக்கு குளோபலைசேஷன் அப்படின்றது இன்னைக்கு எல்லாமே பிரைவேடைசேஷனா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் பிரைவேடைசேஷனா மாறுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்டா நான் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதை பத்தியான கல்வியில கொடுத்துருக்காங்க. குளோபலைசேஷன் இன்னைக்கு உலகமயமாக்கல் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒண்ணா மாறி இருக்கு, அப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான். அப்போ ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி பண்ணணும், அப்படிதான் ஒண்ணு. அடுத்ததான் சொன்னேன் ஈவன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ். இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்குன்னு நான் சொன்னேன். மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் தொடக்கத்திலே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
அடுத்து இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்ச பிறகு அடுத்து நான் வந்து சஸ்டைனபிள் கோலை பத்தி தான் உங்களுக்கு யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ முக்கியமான பார்ட்டை பத்தி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பத்தி நீங்க கொஸ்டின்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் முழுமையா நீங்க வகுப்பு வேணும் அப்படின்னா, இல்ல டெஸ்ட் பேப்பர் எழுதணும் அப்படின்னா, நீங்க தாராளமா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா, யூனிட் வைஸ் தான் நீங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம் போறதுக்குள்ள வந்து அரௌண்ட் வந்து ஒரு 3000 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எழுதி பார்க்கலாம். எல்லா யூனிட்லயுமே ஒரு 3000 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எழுதி பார்க்கலாம். அது வந்து அதுக்கு மட்டும் உங்களுக்கு யாராவது படிக்கணும் விருப்பம் இருக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் நான் சொல்றது. மற்றபடி என்னோட யூடியூப்ல முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். அதுலயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேப்பர் எழுதுறதா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த அந்த நம்பருக்கு நீங்க தொலைபேசியில் தொடர்பு பண்ணி அப்படின்னா, அவங்க உங்களை வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை டெஸ்ட் பேஜுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் இந்த இடத்துல பிசிக்கல் போட்டா அது ஏதாவது வேற மீன் பண்ணும். பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்றது குழந்தைகளுக்கு முக்கியமானது. ஏன்னா உடற்கல்வி அண்ட் உடல்நல கல்வி. பிசிக்கல் எஜுகேஷன்றது உடற்கல்வி, உடல்நல கல்வி அப்படின்றது ஹெல்த் எஜுகேஷன். வாரத்துல ஒரு பீரியடாவது கண்டிப்பா உடல்நல கல்வி சம்பந்தப்பட்டது நம்ம சொல்றோம். பீரியடு 2 பீரியடு வந்து உடற்கல்விக்கு கொடுக்குறாங்க. அதை பத்தியான அந்த ஹெல்த், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய எய்ம் என்ன, எதுக்காக இது முக்கியத்துவம் குழந்தைகளுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன். கல்வியில வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ். இப்ப வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன? இப்ப அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாரதி பாட்டுடைய தலைவன் பாரதி என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க பெண்கள் வந்து எந்த பணிகளுக்கு எல்லாம் போகலாம் அப்படின்றத அவர் கனவாவே காண்டு அவர் பாடுறாரு. சோ வந்து பாரினில் பட்டம் பெற வந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸா இருக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு இன்னைக்கு கல்வி மறுக்கப்படக்கூடிய சூழல் அப்படின்றது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு வந்து கல்வி தொடர்பா பெண்களுக்கு வந்து பெண் கல்வி ஊக்கத்தொகை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்களை படிக்க வர வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் பல திட்டங்களை கவர்மெண்ட் செயல்படுத்துறாங்க. பெண்களுக்கு வந்து ஸ்கூலா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது பெண் கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, சைக்கிள் கொடுக்கறது, கம்ப்யூட்டர், இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்கள கல்விக்கு வர வைக்கணும் அப்படின்றதான். ஆனா இதுல இருந்தாலும் சில இடர்பாடுகள் இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா பெரும்பான்மையான பெண்கள் வந்து இது வந்து சிட்டியில பாக்குறோமோ பார்க்கலையோ, ரூரல் பேஸ் பண்ணி வரக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் முடிக்கும் போது பார்த்தோன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணிடணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பாலியல் திருமணங்கள்லாம் வந்து நிறைய குறைவான வயதில் உள்ள குழந்தைகளுக்கு நிறைய திருமணங்கள் பண்றது இதெல்லாம் வருது. பெண்கள் படிக்க வேணாம், இதுக்கு மேல நீ படிக்க போறியா, நீ வந்து சோறாக்குறதுக்கு எதுக்கு உனக்கு படிக்க போற அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு. ஆனா முழுமையா நம்ம தவிர்த்தோம்னா போயிட்டு இருக்கு. ஆனா முழுமையா தவிர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பட் அது வந்து ஒரு தவறான செய்தியாகவும் நீங்க எடுத்துக்க கூடாது. அப்ப அந்த அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பொதுவா மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது, மேலுக்கு கொடுக்கக்கூடிய அதே வசதி வாய்ப்புகள் பெண்களுக்கு கொடுக்கப்படணும். அவங்களையும் முன்னேற்றம் பண்ணி கொண்டு வரணும், எல்லா நிலைகளுக்கும் கொண்டு வரணும், எல்லா பணிகளுக்கும் கொண்டு வரணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தோன்னா தேர்ட் யூனிட் பொறுத்தளவு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. இதுலதான் ஃபுல்லா என்டையரா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி கொடுத்தாங்க. ஆனா இதுல என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று முன்னேற்றத்துல பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் எஜுகேஷன். அதாவது கல்வி என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் முன்னேற்றம், இந்த ரெண்டுக்கும் கல்வி எப்படி சப்போர்ட் பண்ணுது? ஆக்சுவலா இது வந்து ஒரு இன்டைரக்டா தான் கொஸ்டின் வரும் இந்த இடத்துல. எப்படி சப்போர்ட் பண்ணுது? அவங்க கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் எப்படி செட் பண்றாங்களோ அதான் கொஸ்டின் ஆன்சர். ஏன்னா அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு லாஜிக்கான கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. எப்படி இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற அடிப்படையில். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இனிஷியேட்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட். இந்த சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல கல்வி முக்கியத்துவம் கொண்டு வரதுக்காக, கல்வியை முன்னேற்றம் பண்றதுக்காக வந்து இனிஷியேட்டிவ் ஃபார் தி டெவலப்மெண்ட், நம்மள என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் அது குறிப்பா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில் சிலபஸ் இருக்கு. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கல்வியில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கட்டமைப்புகளை கொடுக்கறது, பல்கலைக்கழகங்கள், புதிய பல்கலைக்கழகங்கள், இப்பொழுது கூட வந்து கலைஞர் பெயர்ல வந்து புதிதாக திருவாரூர்ல வந்து ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கக்கூடாதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் கூட, இந்த ஆண்டு கூட பார்த்தோம் அப்படின்னா கல்வியில நிறைய வந்து பார்த்தோம்னா புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா புதிய கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்துல வந்து மானாமதுரையில ஒரு கல்லூரி தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி புதிய கல்லூரிகள் அரசு வந்து தொடங்கிட்டே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்குதான். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், முன்னேற்றத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டாங்க, தொடங்கியிருக்காங்க. என்ன டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல போகுது அப்படின்னா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்றது. நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங், லா, டீச்சிங், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், டீச்சிங், பிஎட், அந்த மாதிரி இருக்கு. ஒரு பிஎட், எம்எட் படிக்கக்கூடியது, அதே மாதிரி பிசிக்கல்,
பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டிலே, அதாவது இந்தியாவிலே முதல்ல தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் விளையாட்டுக்கு அப்படிங்கிறது பிரத்யோக பல்கலைக்கழகம். அதுக்கு பின்னாடி பீகார் இதுல தான் தொடங்கிட்டாங்க. ஆனா முதல்ல பிரத்யோகமாக விளையாட்டு மற்றும் உடற்கல்விக்கு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் சென்னையில தான் தொடங்கினாங்க முதல்ல. ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம் டிராஃபிக்லாம் அதிகமான பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு கூட நீங்க பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியன்ல ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு காம்படிஷன் ஆடிட்டு வந்திருக்கு. 2 பெண் குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து குரூர் கணக்குல வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒலிம்பியன்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க பேரா ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் பங்கு பெற்றுட்டு வந்திருக்காங்க, அவங்க பொசிஷன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கான பிரைஸ் மணி எல்லாமே நீங்க போய் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல எவ்வளவு உங்களுக்கு பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க டிஃபரெண்டாவே இண்டிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து லிபரல் ஆர்ட்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிஸ்டிக், இது எல்லாமே இப்படி அதெல்லாம் டெவலப் பண்ணி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புதுசா ஆட் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தமிழ் லிட்ரேச்சர், இதுல இருந்து தொடங்கி தமிழ் லிட்ரேச்சர், ட்ரெடிஷனல் கல்ச்சர், ஆர்ட், ஆர்டிகல்ச்சர், இந்தியாவில் உள்ள கட்டடக்கலைகள் எல்லாமே முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், என்னென்ன சைட்ஸ் இருக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்தது. அதுக்கடுத்து புதுசா வந்து இந்த எத்னிக் குரூப் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் விமன் லீடர்ஸ் ஆஃப் சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடுடைய வளர்ச்சி சமூக முன்னேற்றத்துல முக்கியத்துவம் மாற்றின பெண்கள் யாராரு, முக்கியமா பெண்கள் யாரு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரு, அவங்கள பத்தியானது இந்த இதுல சேர்த்திருக்காங்க. இது வந்து நியூலி புதுசு. ஸோ அப்ப இந்த தமிழ்நாடு லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், ட்ரெடிஷன், அடுத்து பார்த்தோன்னா கல்ச்சர், அடுத்து வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், தென் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல கொடுக்கப்பட்டது. மற்ற எல்லாமே புதுசு தான். ஸோ ஈஸியானதா, ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில நீங்க தயார் பண்ணாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த அமர்வோட ஏன்னா வந்து ஒரு லாங் வீடியோஸ் நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்றேன். ஏன்னா 10 யூனிட் இருக்கிறதுனால ரிமைனிங் யூனிட்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாத்திருக்காங்க அப்படின்றத அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களுக்கு இதை பத்தி நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த அடிப்படையில இப்ப இந்த ஹோல் விஷயமே நான் சொன்ன விஷயங்களை மனதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா, நான் உறுதியா இதுவரைக்கும் என்னோட யூடியூப் வீடியோல பாருங்க 15ல இருந்து 18 கொஸ்டின் தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த சிலபஸை பார்த்த பிறகு நான் 20க்கு மேல நீங்க எடுக்கலாம் அப்படின்றத சாலிடா உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால இதனுடைய அடிப்படையில உங்களுடைய தயாரிப்பு நிலை பண்ணுங்க. எந்த யூடியூப்ல போய் பார்த்தாலும் அந்த யூடியூப் வந்து சரியா சொல்றாங்களா, இல்ல சொன்ன விஷயத்த தேவையில்லாம அரைச்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல இதனால கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா யார் அந்த யூடியூபர் யார் அப்படின்றது தெரியணும். அவர் வந்து கல்வியாளரா, அவர் அந்த தேர்வுல பாஸ் பண்ணியிருக்காரா, இல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா சொல்றாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க என்று கூறி இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய தேர்விலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.